வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 ராஜேந்திரன். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்தே குருஜி. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசையோடு இன்னைக்கு ஒரு அற்புதமான தருணத்துல நம்ம இணைஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா, பஞ்சபட்சி சாஸ்திர முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது இப்ப நடைபெற உள்ளது. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது குழுவில் அமைச்சிருக்கோம். இந்த பஞ்சபட்சி எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது சரியான நேரத்துல சரியான பட்சியை அறிந்து சரியான நேரத்தில் செய்யும் பொழுது அந்த காரியம் 100% அப்படிங்கிறது வெற்றி அடையும் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அந்த அவரது பட்சி எது, சரியான பட்சி எப்படி தேர்வு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான இந்த வகுப்பு. இந்த துறையில மிக நீண்ட அனுபவம் கொண்ட நம்ம ஆசிரியர் ஐயா கோபி சரவணன் ஐயா அவர்கள் இந்த வகுப்பை இருக்க உள்ளார். முதல்ல உங்களுக்கு நம்மளுடைய நிறுவனம் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக பல வகுப்புகள் தொடர்ச்சியா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு துறையிலும் பல நீண்ட அனுபவங்களை கொண்ட ஆசிரியர்களை வைத்து வெவ்வேறு வகுப்புகள், வாஸ்து வகுப்பு தவிர வேற வகுப்புகள் அப்படிங்கிறது அந்த துறையிலே ஆய்வு செய்து பல வெற்றிகள்ல ஆசிரியர்களை வைத்து அந்த வகுப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பஞ்சபட்சி சாஸ்திர வகுப்பு அப்படிங்கிறது நம்ம கோபி சரவணன் ஐயா அவர்கள் எடுக்க இருக்கிறார். அவர்களை ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். ஐயா நீங்க வரலாம் ஐயா. வீடியோ ஆன் பண்ணிக்கணும். வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். தெரியல உங்களுக்கு? ஓகேங்க, பேசுங்க. ஓகே, நன்றிங்க. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஜெயகுரு பயிற்சி மையம் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன். மோர் தென் 15 இயர்ஸா 15-16 வருஷத்துக்கு மேலாக நான் இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தா அக்குபஞ்சர் தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அக்குபஞ்சர், ரெய்கி, பிராணிக் ஹீலிங், அதுக்கப்புறம் நிறைய, அதாவது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு என்னெல்லாம் கேக்குதுங்க எல்லாருக்கும் கிளியரா? தேங்க்யூ. இப்ப ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை முன்னேற வேண்டும். எல்லாருக்கும் அதான் தேவைப்படுது. எல்லாரோட வாழ்க்கையை முன்னேறணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல நமக்கு. என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகும்போது, நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வேலைக்கு போகும்போது, அங்க வேலையில ஒரு ஹையர் அபிஷியல்ஸ் இருக்காங்க, நிறைய பணக்காரங்க இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்தான் தேடினேன் எல்லாரும் பாதியும். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் வரும்போது எல்லாரும் அதான் தேடுவாங்க. நான் அப்படி தேடும் போது நிறைய விஷயம் படிக்க ஆரம்பிச்சேன், கத்துக்க ஆரம்பிச்சேன். நிறைய ஆங்கிலேயர்களால், அதாவது இங்கிலீஷ்ல புக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, யூ கேன் வின், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு பாருங்க, ஜோசப் மெரிஃபோர்டு புக்கு, இந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா டெவலப் பண்ணி நெப்போலியன் ஹில் புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சேன், டெவலப் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். அது எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராம் பண்ணணும், உங்க சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராம் பண்ண எல்லாமே சக்சஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே பொருளாதாரத்தை பற்றி இப்படிதான் பேசியிருப்பாங்க நிறைய புக். அதுல இந்த மாதிரி நான் படிச்ச ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல படிச்ச புக்ஸ் எல்லாமே. ஸோ ஓகே, அது கரெக்ட் தான் இருக்கும் அப்படின்னு சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராம் பண்ணணும் எப்படின்றத அதில் நிறைய டெக்னிக்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ ஓரளவு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு அக்குபஞ்சர் கத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. கத்துக்கிட்டேன், ரேக்கி கத்துக்கிட்டேன், பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அப்புறம் ஹீலர் பாஸ்கர் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அவர் மூலியமா எனக்கு கிளாஸஸ் எடுக்க இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ணார். நீங்க இதெல்லாம் ஹீலிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க கிளாஸ் எடுங்க. நீங்க ஊர பக்கத்துல இருக்க நம்ம சென்டர், ஊர பக்கத்துல அவர் வேற ஒரு சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 டே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். அந்த கேம்ப்ல நான் ஹீலிங் கொடுக்க போயிருந்தேன் அவரு அங்க வரவங்களுக்கு. அப்ப எங்கிட்ட நிறைய பழக்கம் இருக்கும். அப்ப பேசும்போது நீங்க இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க கிளாஸ் எடுங்க, நான் சப்போர்ட் பண்ண அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஹீலிங் ஹேண்ட்ஸ் அந்த இன்ஸ்டியூட். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுல நிறைய தேடுதல்ல வரும்போது அக்குபஞ்சர் எல்லாமே கத்துக்கிட்டு வரும்போது எவ்ரிதிங் எனர்ஜின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்ம ஆழ் மனதை போய் ரீப்ரோக்ராம் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். எஸ், எல்லாமே கரெக்ட். எல்லாமே பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எவ்ரிதிங் எனர்ஜி. இந்த எனர்ஜியை சரி பண்ண எல்லாமே சரியாகிவிடும்.
அப்படின்னு ஒரு தோணுதல் வந்து அதுக்கப்புறம் எனர்ஜி பின்னாடி சக்தி நிலைன்னு என்னன்னு போக ஆரம்பிச்சேன். சரி, சக்தி நிலையெல்லாம் போக ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா கரெக்ட், ஆழ் மனதை ஒரு பக்கம் ரீப்ரோகிராம் பண்றது. இதெல்லாம் பண்ணாலும் மறுபடியும் சம்திங் இஸ், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தேடும் போது தமிழர்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சு. தமிழர்கள் அப்படின்னா தமிழ்ல எழுதியிருக்காங்க பாருங்க, நம்ம சித்தர்கள் அவங்க பக்கம் திரும்பிச்சு. நான் ஆக்சுவலா வந்து பேசிக்கா தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வந்து தமிழ் பண்ணி தமிழ் புலவர் எங்க அம்மா. நானும் எங்க அம்மா தமிழ்ல நிறைய உரையாடி கொள்வோம். அப்படி பார்க்கும்போது திரும்ப ஆரம்பிச்சது, திருக்குறள்ல இருந்து திரும்ப ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கிட்ட நான் திருக்குறள் உரை எழுத ஆரம்பிப்போம். நானும் எங்க அம்மா பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம், உரை எழுதுவோம். உதாரணத்துக்கு ஒரு குறள் மட்டும் சொல்லிக்கிறேன், கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப யாகாவராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும் நாவை கட்டி ஆள வேண்டும், நம்ம பேசக்கூடிய பேச்சு வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம சரியாக பேசவில்லை என்றால் மற்றவங்களால நம்ம வந்து இழிவாக பேசப்படுவோம், நம்ம தேவையில்லாத தப்பான வார்த்தைகள் பேசிட்டோம், நம்மளை இழிவாக பேசப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரோட அர்த்தமும் அப்படிதான் இருக்கு. நான் எங்க அம்மா கிட்ட பேசும்போது சொன்ன அர்த்தம் என்னன்னா, யாகாவரன் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு யாரா இருந்தாலும் உணவு முறையில நாவை அடக்கி ஆள வேண்டும். டேஸ்ட் நல்லது கேட்குது, நல்ல டேஸ்ட் ஃபுட்டா சாப்பிடணும் அப்படின்னு கண்டதையும் கேட்டு நாக்கு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் நாங்க. ஸோ அப்ப தமிழர்கள் பக்கம் சித்தர்கள் பக்கம் திரும்பும் போது நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். சித்தர்களை சரக்கலை கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கும் போது சரம்ன்றது ஒரு நம்ம மூச்சு காத்த வச்சு எப்படி எல்லாமே பண்றது. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா எனக்கு பல குருமார்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட, பல குருமார்களால் கத்துக்கப்பட்ட, எனக்கு பிரபஞ்சம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான விஷயம் எதுன்னு கேட்டா, நீ எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணு, எதை வேணாலும் செய், ஆனா எந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்ணு தெரிஞ்சு செய். இப்ப நம்ம எல்லாருக்குமே காலம்ன்ற அப்படி ஒரு விஷயம் இருக்கு, டைம் டியூரேஷன். இப்ப மாசம்னு ஒண்ணு இருக்கு, காலம்னு இருக்கு, நாள்னு இருக்கு, வாரம்னு இருக்கு, இதெல்லாமே இருக்குது. இதுல நம்ம ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் போது எந்த நேரத்துல செய்யணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இப்போ ஒரு வீடு கட்டணும், என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எந்த நாள்ல வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், பூமி பூஜை போடலாம். ஒரு லேண்ட் வாங்க போறோம், என்னைக்கு வாங்க போகலாம், ஒரு பினான்சியல் டிரான்சாக்சன் என்னைக்கு செய்யலாம், ஒரு கல்யாணம் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க, கல்யாணத்துல எந்த நாள் அன்னைக்கு கல்யாணம் செய்யலாம், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த நாள் செட் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே காலம் பார்த்து பொதுவாக ஒரு கேலண்டர் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பஞ்சாங்கம் இருக்கும், நிறைய பேர்கிட்ட பஞ்சாங்கம் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, ஒரு சிலர் இதுலயும் கொஞ்சம் சின்ன ஆராய்ச்சி, இதுலயும் போய் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து இந்த நேரம் காலம்லாம் பார்த்தா கல்யாணம் பண்றாங்க, எவர்த்தையும் இந்த ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க, எல்லாமே பண்ணாலும் ஏன் டைவர்ஸ் ஆகுது, ஏன் அவங்களுக்குள்ள வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, என்ன நடக்குது அங்க? அவர் ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு, நல்லா ஸ்டார்ட் பண்றாரு, நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல அறிவோட ஞானத்தோட அந்த பிசினஸ் முழுமையா ஓகே சூப்பரா வந்து ஒர்க் பண்றாரு. ஆனா பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுது, ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியல. ஒருத்தங்க சூப்பரா டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க, ஒருத்தர் அதே விஷயத்துல அதே ஃபீல்ட்ல இருக்கார், உயரத்துல இருக்கார், ஒருத்தர் டவுன்ல இருக்கார், ஒருத்தர் அப்படியே போயிட்டு இருக்கு. எதுவும் ஜஸ்ட் கோயிங் ஆன் யார் வாட் இஸ் என்னமோன்றது, நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன், இது அப்படியே போயிட்டு இருக்கு சல்தா எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஆரம்பிச்ச நேரம் காலம், எல்லாத்துக்கும் நேரம் காலம் பார்ப்பாங்க, காலம் பதில் சொல்லுவாங்க. அப்ப நேரம் காலம் பத்தி தேடும் போது எனக்கு அருமையான ஒரு பொக்கிஷமாக கிடைத்தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். அப்ப இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது இது பொதுவானதுதான், ஆனா இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கும் தனித்தனியானது. நம்ம நார்மலா பஞ்சாங்கத்துல இன்னைக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்ப்போம், இன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படின்னு பார்ப்போம். எஸ், எல்லாருக்கும் நல்ல நேரம் இருக்குது, முகூர்த்த நாள் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் தேர். இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்கிறது அப்படின்றத எனக்கு பிரபஞ்சம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். பிரபஞ்சம் எல்லாமே ஒண்ணுதான், நம்மளை பொறுத்தவரை கடவுள் எல்லாமே பேர் தானே வேற, சரிங்களா? அப்ப பஞ்சபட்சின்ற ஒரு சாஸ்திரம் மிக மிக அற்புதமான சாஸ்திரம். சரி, ஒரு சிலருக்கு இப்ப கலந்துகிட்டு இருக்க ஒரு சிலருக்கு வந்து பஞ்சபட்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலர் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். எல்லாருக்குமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரியே நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எடுக்கும். சரி, இப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னா இதை வந்து ரோம மகரிஷி, காகபுஜுண்டர், போகரையா, அகத்திய மாமுனிவர் இவர்களால மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதோட ஹிஸ்டரி எடுத்து கொஞ்சம் பார்க்கும்போது சிவபெருமான் பார்வதி அம்மாவுக்கு சொல்லி, பார்வதி அம்மா முருகப்பெருமானுக்கு சொல்லி, அப்புறம் முருகப்பெருமான் மற்றவங்க தான் சொல்லி கொடுத்து அப்படியே வழி வழியா வந்ததுன்னு சொல்றாங்க.
என்னை பொறுத்தவரை நான் என்ன யோசிப்பேன்னா, இதை யார் சொல்லி கொடுத்தாங்க, எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்றதை விட நமக்கு கத்துக் கொடுக்குற விஷயத்த வச்சு எப்படி நம்ம லைஃபை டெவலப் பண்ணிக்கலாம்னு பாக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எனக்கு என்ன பொறுத்தவரை கரெக்டா இருக்கும். உண்மையாவே சிவபெருமான் இருந்தாரா, உண்மையாவே பார்வதி அம்மா இருந்தாங்களா, உண்மையாவே முருகப்பெருமான் இருந்தாங்களா, உண்மையாவே அகத்திய மாமுனிவர் இருந்தாரான்னு அவங்கள பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு, ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம கத்துக்கிற விஷயங்களை எப்படி நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போறது, சரிங்களா? அப்படி பஞ்சபட்சியை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னோர்களான சித்தர்கள், நம்ம முன்னோர்கள் தான் எல்லாருக்கும் சித்தர்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா 5 விஷயங்கள் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரிங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இந்த பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. இப்ப நம்ம பூமியில இருக்கிறோம், மண் இருக்கு, அது நிலம். அதுல தண்ணி இருக்கு, நீர். அது மாதிரி நம்ம காத்து அடிக்குது, எல்லாமே ஓகே. காற்று, நெருப்பு இருக்கு, ஒரு சூடு இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, சூரியன் இருக்காரு. ஆகாயம் ஸ்பேஸ். எல்லாமே இந்த இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள, அதாவது எல்லாமே இதுக்குள்ள இந்த ஸ்பேஸ்க்குள்ள தான் அடங்கி இருக்கு. இதை இன்னைக்கு இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த பஞ்சபூதத்தை உருவாக்குனது யாரு? இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க, இதுக்கு உருவாக்குனது யாரு? ஆகாயம் தான், எல்லாமே ஸ்பேஸ் தான். இந்த ஆகாயத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இந்த ஆகாயத்தை உருவாக்குனது யாரு? ஏற்கனவே இருக்கக்கூடியது. ஏற்கனவே இருக்கக்கூடியது. அதோட அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது கொஞ்சம் காற்றாக மாறி, அப்புறம் சூடாக மாறி, அது சூடு குளிர்ச்சியாக மாறி, அப்புறம் நிலமாக மாறி, இந்த மாதிரி உருவாயிருக்கு. சரி, அப்ப இந்த பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணதுதான் இந்த சாஸ்திரம், பஞ்சபட்சி சாஸ்திரம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது பஞ்சபூதங்களுடைய அடிப்படை அதுதான், பஞ்சபூதங்கள் தான். சரிங்களா? அப்ப அந்த பட்சிகளை வைத்து நமது முன்னோர்களான போகரையா சித்தர்கள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லி கொடுக்க வராங்க அப்படின்னு பார்த்தா, சரி இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் வாங்களேன், யாராவது ஒருத்தர். ராஜகோபால். சரி, ராஜகோபால் சார். ராஜகோபால் சார், உங்களுக்கு ஏன் ராஜகோபால்னு பேர் வச்சாங்க இந்த பிறவில? எங்க குலதெய்வம் கோயில் பேர் வந்து கீழ ராஜகுல ராமன். சரிங்க. எங்க அப்பா, உங்களுக்கு பிரதர் யாராவது இருக்காங்களா? நான் ஒரே பையன் தான். ஒரே பையன் தான். உங்க அப்பாவோட பேர் சார்? எங்க அப்பாவோட பேர் மேகராஜ். அவருக்கு ஏன் தேவராஜ்னு பேர் வச்சாங்க? அது தெரியல. உங்களுக்கு குலதெய்வத்தோட பேர் வச்சிருக்காங்க, ராஜகோபால்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. இது என்னைக்காவது ஓகே குலதெய்வத்தோட பேர் வச்சிருக்காங்க, ஏன் குலதெய்வத்தோட பேர் உங்களுக்கு வச்சிருக்காங்க? வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம், ராஜான்னு வச்சிருக்கலாம், கோபால்னு வச்சிருக்கலாம். என்ன ரீசனுக்காக உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த பேர்? இப்ப நமக்கு ஒவ்வொரு பேரும் வச்சிருக்காங்க பாருங்க, என்ன ரீசனுக்காக நமக்கு இந்த பேர், இந்த பிறவில இந்த பூமியில இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த உடம்பு மனசு உயிர் சக்தி இதெல்லாம் வச்சுட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இந்த பிறவில இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம், இல்ல 20 வருஷத்துக்கு அப்புறமா வாழ்ந்திருக்கலாம். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதான காரணம் என்ன? ஏதோ பிறந்துட்டோம். கர்மா. ஓகே, சரி, கர்மா. அப்புறம் சிம்பிளா கர்மான்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? நம்ம இந்த மாதிரி யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஏன் நம்ம பிறந்து வாழ்ந்துட்டு? என்னங்க? பிரபஞ்ச சக்தி சார். பிரபஞ்ச சக்தி. அப்புறம் நட்சத்திர நாம எழுத்துல வைக்கணும்னு வைப்பாங்க சார். நட்சத்திரம் ஜாதகத்துல நட்சத்திர நாம எழுத்துக்கள் கொண்டும் அந்த முதல் எழுத்துல பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க சார். ஓகே, பேர் அந்த மாதிரி வச்சிருக்கலாம், கரெக்ட். இப்ப டின்னு வச்சுக்கோங்களேன், தனசேகரன் ஒரு பேர் வச்சிருக்கலாம், தண்டபாணினும் பேர் வச்சிருக்கலாம். ஏன் உங்களுக்கு தனசேகரன் பேர் வச்சிருக்காங்க? தண்டபாணியும் பேர் வச்சிருக்கலாம். இப்ப நம்ம இந்த பிறவில பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய சூட்சமம் ஒண்ணு அடங்கி இருக்குதுங்க. சிலர் நியூமராலஜி பார்த்து அவங்க பேர் மாத்திக்கிறாங்க. ஏன் அவங்க மாத்துறாங்க? நம்ம ஏன் மாத்த மாட்டோங்கிறோம்? நமக்கு அதே பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இல்ல நம்ம மாத்தி இருந்தா நம்ம ஏன் மாத்திக்கிட்டோம்? நம்ம ஏன் அதே பேர்ல வாழல? ஒரு பெரிய சூட்சமம் அடங்கி இருக்குது. சரி, நீங்க பிறந்த கிழமை என்னைக்கு இருக்கலாம்? ஒண்ணு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 7 நாள் தான் பிறந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? திதின்னு பார்த்தா அமாவாசை தான் பௌர்ணமி, இல்ல பௌர்ணமியில அமாவாசை, இந்த திதிக்குள்ளதான் பிறந்திருப்பீங்க, அதுவும் கரெக்டுங்களா? அந்த 24 மணி நேரத்துக்குள்ளதான் பிறந்திருப்போம். அப்ப 7 நாளுக்குள்ள பிறந்திருக்கிறோம்.
அந்த 14-15 திதிக்குள்ள பிறந்திருக்கிறோம். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள பிறந்திருக்கிறோம். ஏன் ஒருத்தர் காலையில பிறந்தாங்க, ஒருத்தர் மத்தியானம் பிறந்தாங்க, ஒருத்தர் சாயங்காலம் பிறந்தாங்க, ஒருத்தர் வேற நட்சத்திரத்துல பிறந்தாங்க, இன்னொரு வேற நட்சத்திரம், ஏன் அந்த நேரத்துல பிறந்தாங்க? கர்மம் காமனான ஒரு பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இதுக்கு வந்து கேள்வியை கேட்க முடியாது. அடுத்தது கர்மான என்னன்னா அது நம்ம செயல் விளைவு தத்துவம்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து கேள்வியை கேட்க முடியாது. இது கர்மாங்க. இப்ப எந்த கேள்வி கேட்டாலும் இது கர்மாங்க, இது கர்ம வினைப்படி நமக்கு கரெக்டா நடந்துகிட்டு இருக்குங்க, அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஆல்வேஸ் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம இந்த பிறவில இந்த பிறவில இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, இன்னைக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே நம்மளோட பிளான் கிடையாது. எல்லாமே பிரபஞ்சத்தோட பிளான், இறைவனோட பிளான், கடவுளோட பிளான். திஸ் இஸ் நாட் அவர் பிளான், இது அவரோட பிளான். ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை, பொருளாதாரம் சம்பாதிக்கணும் ஆசை, உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு ஆசை, மன நிம்மதியா இருக்கணும் ஆசை, குடும்பம் நல்ல குடும்பத்துல நல்ல செழிப்பா, நல்ல நிம்மதியா இருக்கணும்பா. வீட்டுக்குள்ள போனா அப்பா நிம்மதியா இருக்குப்பா, உடம்பே ஆரோக்கியமா இருக்குப்பா, சந்தோஷமா இருக்குப்பா உடம்பு, மனசு அப்பா தெளிவா இருக்கு. நம்ம வந்து பெரிய 10,000 கோடி 100,000 கோடி எல்லாம் சம்பாதிச்சு அவ்வளவு பெருசெல்லாம் வேணாம். இருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமா ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசை. நம்ம அதுக்கான பல முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பல பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் செஞ்ச பிறகும் நமக்கு ஏன் வாழ்க்கை பெருசா டெவலப் ஆகலாம்? செய்யக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்துல அதை செஞ்சா அது நிச்சயமாக சக்சஸ் ஆகும். இப்ப நம்ம காமனா பார்க்கக்கூடிய எல்லாரும் ஏற்கனவே பார்த்த மாதிரி பஞ்சாங்கத்தை பார்த்து நல்ல நேரம் பார்ப்போம், முகூர்த்த நாள் பார்ப்போம், இதெல்லாம் பார்த்து ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் நமக்கு ஏன்னா நமக்குன்னு ஒரு பஞ்சபூதத்தோட தன்மை இருக்குது. நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா பஞ்சபூதத்தோட தன்மை இருக்குது. இப்ப நம்ம எந்த பஞ்சபூதம் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியல. ஒருத்தருக்கு உடம்பு கொஞ்சம் சூடா இருக்கும், தொட்டு பார்த்தா எப்பயுமே லைட்டா சூடா இருக்கும். ஒருத்தருக்கு லைட்டா குளிர்ச்சியா இருக்கும். ஒரு சின்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும். ஒருத்தருக்கு 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அது பாட்டு போட்டு ஜாலியா இருப்பாரு. இப்ப நம்ம பேசிக்கா பாக்குறது இங்க நெருப்பு, உடம்பு சூடா இருக்கா, சூடான தன்மை இருக்கா, இல்ல குளிர்ச்சியான தன்மை இருக்கா, இதை மட்டும் தான் நார்மலா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர நமக்குள்ள காற்றுத்தன்மை இருக்கா, நெருப்பு தன்மை இருக்கா, நிலத்தோட தன்மை இருக்கா, நம்ம எந்த தன்மையில பிறந்திருக்கிறோம், நம்ம பிறக்கும் போது நம்ம தன்மை எந்தவாக இருந்திருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. பிறக்கும் போது நம்ம பெயர் எந்த தன்மையில இருக்குது, நம்ம பெயர் இருக்கக்கூடிய தன்மைக்கும் நம்ம பிறக்கும் போது இருக்கக்கூடிய தன்மைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கனெக்டிவிட்டி நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் அதிசூட்சமத்துல நமக்குள்ள அடங்கி இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, 4 வாரத்து 4 ABCD படிக்கணும், அப்புறம் மேக்ஸ் கத்துக்கணும், ஒரு நல்லா படிக்கணும், அப்புறம் நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், பசங்க, அடுத்தது அவங்களோட லைஃப் பார்க்கணும், இவ்வளவுதான். இது இந்த சமுதாயம் கூட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கை. அந்த சாதாரண வாழ்க்கையில ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர். இந்த பக்கம் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க. ஒரு 100 கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன். அதுல எத்தனை கோடி மக்கள் வந்து 100 கோடி மக்கள்ல எத்தனை கோடி மக்கள் அவங்க நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் பொருளாதாரத்தை பத்தி கேட்கல, பணத்தை பத்தி கேட்கல. நிம்மதியா சந்தோஷமா உண்மையா எத்தனை பேர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க? நீங்க என்னங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? இல்ல சார், இல்லை குறைவு சந்தோஷம் குறைவாக தான் இருக்கு. சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? நீங்க வெரி ரீசெண்டா மனசு திருப்தியா இருக்குப்பா, வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குப்பான்னு என்னைக்கு சொன்னீங்க? இன்னைக்கு ஈவினிங் சார். சூப்பர், அருமை. போன வாரத்துல, ஒரு வாரத்துக்குள்ள, ஒரு 10 நாளுக்குள்ள, சரி ஒரு 15 நாள், ஒரு மாசம், இதுக்குள்ள எப்ப செய்தீங்க? இல்ல அப்பப்போ தோணும் சார், மேக்ஸிமம் தோணும். நான் மேக்ஸிமம் ஹாப்பியா தான் இருக்கேன், நான் ஃபீல் பண்றேன். மேக்ஸிமம் ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாரையும் மீட் பண்றோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சார். எல்லாரையும் மீட் பண்றோம், சொந்த உறவுக்காரர்கள், ஃபங்க்ஷன் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, அப்பப்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி, நம்ம அப்பப்ப சந்தோஷமா இருக்கணுமா இல்ல எப்பயுமே சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும் சார்.
ஆனா எப்பயுமே சந்தோஷமா இருக்க முடியல. யார் தடுக்கிறா நம்ம சந்தோஷத்தை? நம்ம மைண்டு தான் சார். குடும்ப சூழ்நிலை, குடும்ப நம்மளே சூழ்நிலை, அக்கம் பக்க உறவுகள் எல்லாமே. சொந்த காசுல சூனியம். எஸ், நம்மளே காசு கூட செலவு பண்ணல. நம்மளே நமக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். சரி, நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? வேலை போறதுக்கு தான் சார். பேசிக்கா கர்மா ரெடியூஸ் பண்ணதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிறவி பையனை கம்ப்ளீட் பண்றதுக்காக, பிறவி பணியை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன். சரிங்களா? அந்த வாழ்க்கை எதற்காக வேணா நம்ம கர்மாவை கழிக்கிறதா இருக்கலாம், சீக்கிரம் மேல போறதுக்காக இருக்கலாம், இல்ல பிறவி பணி எது வேணாலும் இருக்கலாம் காரணம். ஆனா எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் யாரா இருக்கலாம் ஆசை இருக்கு? அது எல்லாருக்குமே இருக்குங்க சார். எல்லாருக்குமே இருக்கு, சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா நம்ம ஏன் சந்தோஷமா எப்பயாவது இருக்கிறோம்? கவலைப்படுறது குடும்ப சூழ்நிலை சார். குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தோட நிலைமைக்காக வாழறோம் இல்லைங்களா, அதனால சந்தோஷம். வாழ்றது. பாசிட்டிவிட்டி ஒண்ணு இருக்குன்னா நெகட்டிவிட்டி கண்டிப்பா ஒண்ணு இருக்கும்ல சார். அதனால சில கஷ்டங்கள் இருந்தாதான் ஹாப்பினஸோட வேல்யூ தெரியும். கரெக்ட். காலையில நல்லா இருந்தா அப்புறம் மத்தியானம் நல்லா இருக்க முடியாது சார். அப்புறம் மத்தியானம் நல்லா இருந்தா கஷ்டல சரியா இருக்க முடியாது. மாறி மாறி வருது சார். லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுங்க சார். எல்லாத்தோட லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. இந்த அவசர அவசரமான உலகத்துல வாழ்றதுனால நிறைய துன்பங்களை நமக்கு நாமே தேடிக்கிறோம், அள்ளி போட்டுக்கிறோம். நம்மளே எடுத்து வெளியில போறவனா எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு. ஆமாங்க சார். பேசிக்கா ஒரு வீடு இருக்கா, சாப்பிடறதுக்கு உணவு இருக்கா, உடுத்துறதுக்கு கூட இருக்கா, போதும். நம்ம தாத்தா காலத்துல இருந்தாங்க, அவங்க நிம்மதியா தான் இருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். 24/7 கூட சம்டைம்ஸ் நல்ல ஒரு அரட்டை போட்டுட்டு திண்ணையில உட்காந்துட்டு கோயிலுக்கு போனோமா, பிரசாதம் சாப்பிட்டோமான்னு. நம்ம இன்னைக்கு ஒரு வீடு 10ல 4 வீடு வேணும்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம பயங்கரமா இருக்கிறாங்களே, நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறோம். ஸோ திஸ் ஆல் பிகம்ஸ் ஹெடேக் ஃபார் அஸ் ரீசென்ட்லி. சூப்பரா சொன்னீங்க சார், அருமையா சொன்னீங்க. எஸ், இப்ப இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்பீடான, ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டுக்குள்ள மத்தவங்க நம்மளை பார்த்து, இப்ப நம்மளே சும்மா இருந்தா கூட, என்னப்பா நீ ஒண்ணு இப்படிதான் இருக்கிற, இந்த போனா வச்சிருக்கிற, உன்னோட இருக்கிற வசதிக்கு நீ எவ்வளவு பெரிய போன் வாங்கலாம், கிளம்பி விடுறது. இந்த மாதிரியான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. இது பொருளாதார வாழ்க்கை, இல்ல நம்ம நிம்மதியான வாழ்க்கை, எது வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம அடைவதற்கு நமக்கு என்ன முக்கியமா தேவை? நமக்கு தேவையான விஷயமே, ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவையான விஷயமே, எதை எந்த நேரத்துல செய்யணுன்றது தெளிவா தெரிஞ்சு செஞ்சோம்னா அது முழுமை அடையும். சக்சஸ் ஆகும்னு சொல்லல, முழுமை அடையும். சக்சஸ்ங்கிறது எப்பயுமே டெய்லி கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியதுதான். சக்சஸ்ங்கிறது ஒருத்தர் வீடு வாங்கினா என்ன சக்சஸ் பா, அந்த வேலையை செஞ்சா சக்சஸ் பா, யூஎஸ் போனா சக்சஸ் பா. அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம், இல்ல வாழ்க்கையில ஒரு தடவை 2 தடவை நடக்கக்கூடிய விஷயம். அது பேர் சக்சஸ் கிடையாது. சக்சஸ் அப்படின்னா, இப்ப உள்ளுக்குள்ள மூச்சு போகுதா, எஸ். வெளில மூச்சு வருதா, எஸ். நடக்குதா, இதுதான் சக்சஸ். உள்ளுக்குள்ள போன மூச்சு காத்து வெளியில வருது, வெளில போன மூச்சு காத்து உள்ளுக்குள்ள போகுது பாருங்க, இதுவே நமக்கு வாழ்க்கையில சக்சஸ் தான். சரி, அப்ப இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நேரம் காலம் பார்த்து செய்யும் போது எல்லாமே சக்சஸ் ஆகும்போது எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கும்? மனசு ஒரு திருப்தியா இருக்கும், அப்பாடா நிம்மதியா இருக்கு. நீங்க எவ்வளவு வேகமானாலும் வாழ்க்கையில வாழ்ந்துக்கோங்க. காலைல எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், அடுத்த மத்தியானம் இது பண்ணணும், அடுத்த போகணும், எல்லா நாளும் பண்ணிக்கோங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை அங்க இருந்துகிட்டே இருக்கும். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருந்துகிட்டே, அப்பாடா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்கும். அதுக்குன்னு இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே ஒப்பத்திட்டு போலான்னு கிடையாது. சரிங்களா? அப்ப முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நம்ம பெயர் எந்த பஞ்சபூதத்தோட சேர்ந்து இருக்கு, அந்த பஞ்சபூதத்தோட தன்மை என்னவா இருக்குது, அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம சில செயல்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு தன்மையில இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கு தன்மை. அப்ப எந்த மாதிரி தன்மைக்குள்ள நம்ம இருக்கிறோம்ன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதற்காக தான் நம்ம சித்தர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, பஞ்ச பட்சி சாஸ்திரம்னு ஒண்ணு சொல்லி வச்சிருக்காங்க. அது பஞ்ச பட்சி சாஸ்திரம். பஞ்சம்னா 5, பட்சினா பறவைகள், சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சாஸ்திரம்னா ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது இப்படிதான், இதை நீ ஃபாலோ பண்ணி இப்படி வந்துரும் உனக்கு லைஃப்.
இதுல போய் நம்ம ஃபார்முலா மாத்தவே முடியாது, சாஸ்திரம் மாத்த முடியாது. இதுதான் சாஸ்திரம். இதை இப்படி பண்ணா இது இப்படிதான் நடக்கும், உனக்கு இப்படி நடக்கும்னா இதை பண்ணு. பல சாஸ்திரங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமான பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது சாஸ்திரங்களே மிக மிக உயர்ந்த சாஸ்திரம், நம்பர் 1 சாஸ்திரம். அடுத்தது சரசாஸ்திரம், அதுக்கப்புறம் தான் மற்ற வரக்கூடிய ஜோதிட சாஸ்திரம், மற்ற எல்லா சாஸ்திரம் அதுக்கப்புறம். பஞ்சபட்சி சாஸ்திரம் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய சாஸ்திரம். ஏன்னு கேட்டா, உங்களோட பேர் தெரிஞ்சா எனக்கு, உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சா நான் உங்களோட பட்சி என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்போ உங்களோட பட்சி கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுடைய தன்மை, பஞ்சபூத தன்மை எதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எனக்கு பஞ்சபட்சி தெரியும். நீங்களும் கத்துக்க போறீங்க, நம்ம எல்லாரும் கத்துக்க போறோம், நம்ம எல்லாரும் பஞ்சபட்சியில வல்லுநராக மாற போகிறோம். படிச்ச பிறகு சொல்றேன். அப்படின்னா பஞ்சபட்சி எனக்கு தெரிஞ்சிடுச்சு, எஸ் பஞ்சபட்சி ஆயினும். அப்ப உங்களோட பஞ்சபட்சி, உங்களோட பட்சி எதுன்னு தெரிஞ்சு, உங்களோட பட்சி அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இப்போ சாதாரணமா சொல்றேன், அதுல ஒரு பட்சியும் ஒரு தொழில் பண்ணுவாங்க. அந்த தொழில் உங்க பட்சி என்ன பண்றாங்கன்றது தெரிஞ்சு, என்னோட பட்சி சூப்பரா இருக்கும்போது உங்க பட்சி நார்மலா இருக்கும்போது உங்ககிட்ட நான் பேசுறேன், நீங்க செஞ்சிருவீங்க. நான் என்ன சொல்றேன்னு நீங்க கேட்பீங்க. அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த அந்த வாழ்க்கை, அதாவது இப்ப நம்ம நார்மலா ஒரு விஷயம் சொல்றாங்க, வீட்டுல போய் ஒய்ஃப் கிட்ட பேசுறாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. சொன்ன நம்ம நல்லதாங்க சொல்லணும், சொன்ன கேட்க மாட்டேன், புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இவ்வளவு நாள் எப்படியே புலம்பிக்கிட்டு இருக்குது, எவ்வளவு நாள் இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்குது. அப்ப நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒருத்தருக்கு சரியாக போய் சேர வேண்டும் என்றால், நம்ம பட்சி உயர்ந்த நிலையில இருக்கும்போது சொன்னா அவங்களுக்கு போய் சேரும், அவங்க கேட்பாங்க. இது மட்டும் இல்ல, முதல்ல நமக்கு புரியணும், நான் சொல்ற விஷயம் சரியான விஷயம் தானா, இது உண்மையாவே என்னோட வாழ்க்கையை முன்னேற்றுமா அப்படின்னு எனக்கு புரியணும் முதல்ல. கரெக்டுங்களா? எனக்கு தெளிவா புரிஞ்சாதான் நான் மத்தவங்க போய் சொல்ல முடியும். சும்மா போய் அதை பண்ணு, சும்மா இதை பண்ணு, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்ப நமக்கு புரியணும் அப்படின்னாலும் நம்ம பட்சி நல்ல நிலையில இருக்க வேண்டும். நம்ம எங்கெல்லாம் பெயர் பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல பெயர் பட்சி பயன்படுத்த வேண்டும். பெயர் பட்சியோட சூட்சம நேரம் காலம் இதெல்லாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும். சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஐந்து பட்சிகள் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த 5 பட்சிகளுக்கு 5 பஞ்சபூதங்கள் தன்மை கொண்டு வராங்க. இந்த 5 பட்சிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா வேணா எழுதிக்கோங்க. வல்லூருங்கிறது இங்கிலீஷ்ல வந்து வல்ச்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து கழுகு, பருந்து இருக்கு பாருங்க, அந்த ஃபேமிலி. சரிங்களா? வல்லூரு. அடுத்தது ஆந்தை. சரி, வல்லூர் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட பறவை பட்சி. ஆந்தை நீர். காகம் நெருப்பு. உடனே நம்ம வந்து காக்கா பறக்குது நெருப்பு, அப்படி கிடையாது. இது பட்சியோட தன்மை, இங்க பஞ்சபூதத்தோட தன்மை. சரிங்களா? நிலம், நீர், நெருப்பு முடிச்சாச்சா? வல்லூர், ஆந்தை, காகம். அடுத்தது கோழி. கோழிக்கான பஞ்சபூதம் காற்று. அடுத்தது ஆகாயம், மயில். இந்த 5 பட்சிகள் 5 பஞ்சபூதம். இப்ப நம்ம 5 பட்சிகளுக்கும் தன்மை தனித்தனியா இருக்கு, 5 பஞ்சபூதங்களுக்கும் தனித்தனியான தன்மை இருக்கு. நம்ம பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம தெளிவா அந்த கிளாஸ்ல தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பட்சி எந்த பெயர் பட்சி, இப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் பெயர் பட்சி பயன்படுத்துவோம் அப்படின்னா, பேசிக்கா எங்கெங்கெல்லாம் நம்ம பெயர் முன்னிலைப்படுத்தப்படுகிறது அங்கெல்லாம் நம்ம பஞ்சபட்சியோட, அதாவது பெயர் பட்சி பயன்படுத்துவோம். எங்கெங்கெல்லாம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது, நீங்க ஒரு உங்களோட லேண்ட் வாங்குறீங்க, யார் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க? உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. அப்ப அங்க லேண்ட்ல அக்ரிமெண்ட்ல என்ன வரும்? உங்க பேர் வரும். அங்க உங்களோட பெயர் பட்சி பயன்படுத்த வேண்டும். இப்ப நகை கடைக்கு போறீங்க, நீங்க பில் பே பண்றீங்க. சில நகை கடையில பில்லுல உங்க பேர் போட்டு தருவாங்க, அங்க உங்க பெயர் பட்சி பயன்படுத்த வேண்டும். நீங்க பஸ் டிக்கெட் புக் பண்றீங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க, ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றீங்க, அவங்க பேரை தான் ஃபார்ம்ல ஃபில் பண்ணுவீங்க. ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்க, அவங்க பேர் தான் உங்க ஃபில் பண்ணுவீங்க. அப்ப என்ன பயன்படுத்தணும்? உங்க பெயர் பட்சி பயன்படுத்த வேண்டும்.
அது எப்படி பயன்படுத்தணும்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பெயர் பற்றி பலமான நல்ல நிலையில இருக்கும்போது நீங்க ஒரு விஷயம் பெயர் பற்றி கொண்டு செய்யும் போது, அதாவது உங்க பெயரை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயம் செய்யும் போது உங்க பெயர் பற்றி நல்ல நிலையில இருக்கும்போது அது நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும், முழுமை அடையும். முழுமைங்கிறது இன்னொரு வார்த்தை, நம்ம 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 லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சக்சஸ் ஆகும். இதை ஏன் முழுமை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நகை வாங்குறாங்க சரிங்களா, ஒரு 5 பவுன்ல ஒரு செயின் ஒண்ணு வாங்குறோம். செயின் எத்தனை பேர் 5 பவுன்ல வாங்கி ரெகுலரா போட்டுட்டு இருக்கிறோம்? எப்பயாவது ஃபங்க்ஷன் போகும்போது போடுறோம். ஓகே. சிலர் வீட்டுல எப்படி தெரியுங்களா, அது எப்பயுமே ஹிந்தி படிக்க போயிருக்கு. அப்புறம் எதுக்கு நகை வாங்கணும்? ஹிந்தி படிக்க போயிருந்தா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு நகை வாங்கணும்? அந்த நகை நம்ம பயன்படுத்துறதுக்காக வாங்குறோம். அதை பயன்படுத்துதான் முழுமை. புரியுதுங்களா? முழுமைன்னு சொல்ற வார்த்தைக்கு இப்ப நம்ம வீடு கட்டுறோம். நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட்டுல போய் நம்ம வாழ்ந்தாதான் முழுமை. வீடு கட்டிட்டா சக்சஸ், ஆனா வாழ்ந்தாதான் முழுமை. நகை வாங்கிட்டா சக்சஸ், நகை யூஸ் பண்ணாதான் முழுமை. ஒரு மொபைல் வாங்குறோம், மொபைல் வாங்கிட்டா சக்சஸ், மொபைலை யூஸ் பண்ணாதான் முழுமை. நீங்க இப்ப ஒரு ஆர்டர் போடுறீங்க, இப்ப அமேசான்ல போயிட்டு ஒரு ஆர்டர் போடுறீங்க, உங்க பெயர் கொண்டுதான் ஆர்டர் போடுறீங்க. அப்ப உங்க பெயர் நல்ல நிலையில இருக்கும்போது ஆர்டர் போட்டா உங்களுக்கு அந்த பொருள், நீங்க வாங்கக்கூடிய பொருள் முழுமை அடையும். நீங்க ஒரு புக் வாங்கினா கூட சரிங்க. இன்ஃபேக்ட் நான் கிளாஸ்ல என்ன தெரியுமாங்க சொல்லுவேன், ஒரு பேனா வாங்கினா கூட நீங்க வந்து உங்க பட்சி நேரம் பார்த்து வாங்குங்க. அது ஏங்க பேனா வாங்கும் போது, பேனான்னு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய்க்கு வாங்க போறோம், இதுக்கு எதுக்கு பட்சி நேரம் எல்லாம் பார்த்து வாங்கணும்? பேனாங்கிறது இட்ஸ் நாட் வேல்யூ அபவுட் 5 rupees 10 rupees. அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதான் உங்களுடைய முழுமை அடையும். இப்ப அந்த பேனா வாங்கி நீங்க ஒரு செக் புக்ல சைன் போடுறீங்க. செக் புக்கோட வேல்யூ ஒரு 5 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தராங்க, உங்களுக்கு நீங்க வீட்டு பத்திரம் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க. அந்த வீட்டோட வேல்யூ ஒரு 1 கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்க. வாங்கின பேனாவோட விலை 5 ரூபாய் தான். ஆனா எவ்வளவு வேல்யூட சைன் போடுறோம் நம்ம? அப்ப அது முழுமை அடையணுமா? நமக்கு வந்து சேரக்கூடியது முழுமை அடையணுமா? எஸ். சரி, இப்ப நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்றோம், நோட்ஸ் எடுக்கிறோம். இந்த நோட்ஸை எடுத்து திரும்ப நம்ம படிக்கும்போது நம்ம வாழ்க்கையே மாறுகிறதா? அப்ப நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் பேனா தான் யூஸ் ஆகுது. அப்ப இந்த பேனோட வேல்யூ எவ்வளோ? இட்ஸ் நாட் அபவுட் 5 rupees 10 rupees. நம்ம எதற்காக இந்த பேனாவை பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளவு வேல்யூவானது இந்த பேனா. அப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கும் போது கூட நம்ம பட்சி நல்ல நிலையில இருக்கும்போது வாங்கினா நமக்கு அது முழுமை அடையும். சிலர் சொல்லுவாங்க, அட போங்க சார், நான் கூட 10 பேனா வாங்கி வச்சிருந்தேன், 10 நான் எங்கேயோ 2 நாள்ல காண போச்சு மொத்தமா. ஏன் காண போச்சு? இட்ஸ் நாட் அபவுட் வேல்யூ. மறுபடியும் ஒரு பேனா 10 ரூபான்னு சொன்னா 10 பேனா 100 ரூபாய். 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த பேனா வச்சு என்ன பண்ண முடியுமோ அந்த பேனாவை வச்சுதான் பண்ண முடியும். அந்த 100 ரூபாய் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணது பேனா தான் வேணும். கையில 500 ரூபாய் வச்சு என்ன பண்ண போறோம்? வெறும் 500 ரூபாய் நோட்டை வச்சு எழுத முடியாது. அப்ப ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்யும் போது கூட நம்மளுடைய பட்சி என்ன பண்றாங்கன்றத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி செய்யும் போது பட்சி சில நேரங்களில் நிலை சரியில்லைன்னா அமைதியா உட்காந்துருந்தா போதும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு சில நேரங்கள்ல நம்ம செயல் செஞ்சா நமக்கு சக்சஸ் ஆகும், முழுமை அடையும். ஒரு சில நேரங்கள்ல எதுவுமே செய்யாம இருந்தாலே முழுமை அடையும். இப்ப ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி இருக்குங்க, ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்குங்க, இது கண்ணாடி பாட்டில் வச்சுப்போம் சரிங்களா. அது கண்ணாடி பாட்டில் தண்ணி இருக்கு, இது கலங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து ஏதோ ஒரு நம்ம போட்டி போட்டிருக்கோம், ஏதோ நம்ம மூலிகை போட்டிருக்கோம், கலங்களா இருக்கு. இந்த கலங்களான தண்ணிய என்ன பண்ணா தெளிவடையும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அவ்வளவுதான். எந்த செயலும் செய்ய வேண்டாம், அது அப்படி ஓரமா அப்படி வச்சுட்டா போதும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுவே நம்ம என்ன செயல் செஞ்சோம்? ஒரு செயலுமே இங்க செய்யல. அப்ப ஒரு சில நேரங்கள்ல செயல் செஞ்சா சக்சஸ் முழுமை அடையும், ஒரு சில நேரங்கள்ல செயல் செய்யாம இருந்தாதான் முழுமை அடையும். அதுக்கு we have to know what என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும், அது எந்த நேரத்துல செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்ம பட்சி நிலை சரியில்லை என்றால், பெயர் பட்சி பெயர் வச்சு செய்யும் போது பெயர் பட்சி பெயர் நிலை சரியில்லை என்றால் அமைதியா இருந்தாலே போதும், அது முழுமையடையும் தானாக. நம்ம சும்மா விடுறது இல்ல, போட்டு பின்னி பெடல் எடுக்கிறது. நமக்கு என்ன ஆகுது? திரும்ப அது பின்னி பெடல் எடுக்குது திரும்ப.
அட போப்பா, என் வாழ்க்கை இப்படிதான். இதுக்கு என்ன தெரியுமா பேர் சொல்றோம்? கர்மா. எஸ். எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை அந்த நேரத்துல செஞ்சா மட்டும்தான் முழுமை அடையும். எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை செய்யாம, அதாவது அமைதியா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல ஏதாவது வேலையை செஞ்சு விட்டுட்டு என் கர்மாவே இப்படிதான்ப்பா, என் லைஃப் இப்படிதான், என்ன பண்றது, கடவுளே ஏன்ப்பா என்னை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துற, எனக்கு மட்டும் ஏன்ப்பா அவ்வளவு கொடுமை பண்றேன்னு நம்மளே கேட்டுட்டு இருக்கிறோம். என்னைக்காவது கடவுள் உங்களுக்கு கஷ்டப்படுத்தி இருக்காரா? இனிமே இந்த பஞ்சபட்சி கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? இதுவரையிலும் கடவுளே என்னை மட்டும் ஏன்ப்பா அவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு கேட்கறதுக்கு பதிலா, கடவுளே எனக்கு மட்டும் ஏன்ப்பா நல்ல லைஃப் கொடுத்துருக்குன்னு கேட்போம். யாராவது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா கடவுள் கிட்ட? கடவுளே எனக்கு மட்டும் ஏன்ப்பா நல்ல லைஃப் கொடுத்துருக்கேன், அப்படின்னு நான் நல்லது பண்ணிட்டேன், ஏதோ அப்படி வேலைக்கு போறேன், பிசினஸ் பண்றேன், ஏதோ 4 பைசா சம்பாதிக்கிறேன், என்னால முடிஞ்சது 4 பேருக்கு ஏதோ உதவி செய்யறேன், இதுக்கு போய் எனக்கு இவ்வளவு நல்ல லைஃப் கொடுத்துருக்கியப்பா. தினமும் 3 வேளை சாப்பாடு போடுறேன், ஒரு நல்ல இருக்கிற இடத்துல நான் இருக்கிற சந்தோஷமா தான் இருக்கிறேன், ட்ரெஸ் போட்டுக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது, இப்ப பஞ்சபட்சி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன், அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது, இவ்வளவு நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கியப்பா. ஒய்ஃப் என்ன போட்டு அடி பின்னி பெடல் எடுக்கிறாங்க, என் கர்மாவை டெலீட் பண்றாங்க. ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டே இருக்காரு, புரிஞ்சுக்க மாட்டாரு, என் கர்மா டெலீட் பண்றாங்க. என் கர்மாவை டெலீட் பண்றதுக்காகவே ஒரு ஸ்பௌஸ கூட கொடுத்து வச்சிருக்கப்பா, ரொம்ப நன்றிப்பா, எப்படிப்பா எனக்கு இது இவ்வளவு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க. நான் சொல்றதை என் பசங்க கேட்கவே மாட்டேன்றாங்க, அவங்க சொல்றத நான் கேட்க வேண்டியது இருக்கு, அதுவும் கர்மா டெலீட் ஆகுது. என் கர்மா இவ்வளவு கிளியர் பண்ணது கூடவே இத்தனை பேர் வச்சிருக்கப்பா, ரொம்ப நன்றி. எஸ், சொல்லுங்க ஏதோ சத்தம் போறீங்க, சொல்லுங்க. இதுவும் கர்மா. இப்ப நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் நடுவில் வந்து மியூட்டை ரிலீஸ் பண்ணி அங்க பேசிட்டு இருக்காரு பாருங்க, அதுவும் கர்மா தான். இதுல என்ன திரும்ப சொல்லி தராங்க? பொறுமையா இருங்க. சிலர் அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், இதுவும் ஒரு கர்மா தான். ஏதோ ஒரு கிளாஸ்ல நம்ம மியூட்டை ரிலீஸ் பண்ணி நம்ம பர்சனலா பேசிட்டு இருந்திருப்போம், இங்க என்ன நடக்குது? ரிப்பீட்டு. அப்ப நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். அப்ப எந்த பட்சி, நம்மளோட பெயர் பட்சி எந்த பட்சின்னு தெளிவா நம்ம கிளாஸ்ல தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்ப பயன்படுத்தணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரியான நேரத்துல பயன்படுத்தும் போது நமது வாழ்க்கை அந்த நேரத்துல அந்த விஷயம் முழுமை அடைகிறது. அடுத்தது நட்சத்திர பட்சி. எந்த இடத்துல நட்சத்திர பட்சி பயன்படுத்துவோம் தெரியுங்களா? எங்க பெயர் பயன்படுத்த மாட்டோமோ அங்க நட்சத்திர பட்சி பயன்படுத்துவோம். அது எங்க பெயர் பயன்படுத்த மாட்டோம்? எல்லா இடத்துலயும் பெயர் சொல்லி தானே கூப்பிடுறாங்க. இப்ப நான் ஊருக்கு போறேன், இப்ப நீங்க, நானு, இப்ப சதீஷ் சார், நான் 3 பேரும் ஊருக்கு போறோம். சதீஷ் சார் என்ன பண்ண, கார் கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? நம்ம பழனி மலை ஏறதுக்கு பழனிக்கு போறோம். இங்க சென்னையில இருக்க, நான் சென்னையில நம்ம பழனி போறோம், அவர் கார் கொண்டு வந்திருக்காரு. இப்ப இங்க என்னோட பெயர் பட்சி பயன்படுத்த முடியாது. ஏன்னா நான் புக் பண்ணல, டிக்கெட் புக் பண்ணல, என் பேரே என் பேர் சொல்லிதான் கூப்பிடுவீங்க, வாங்க சார் நம்ம போயிட்டு எல்லாம் சொல்லி கூப்பிடுவீங்க. ஆனா இங்க என்னோட பெயர் பட்சி பேர் முன்னிலை கிடையாது. இந்த இடத்துல நான் நட்சத்திர பட்சி பார்க்க வேண்டும். அப்ப நமக்கு முதல்ல தெளிவு என்ன தெரியுங்களா வேணும்? பெயர் பட்சி முதல்ல கண்டுபிடிச்சுக்கணும், நட்சத்திர பட்சி கண்டுபிடிச்சுக்கணும். இந்த நட்சத்திர பட்சி பெயர் பட்சி கண்டுபிடிச்சிட்டு எந்த பட்சி நம்ம பார்க்கணும், நல்ல நிலையில இருக்கான்னு பார்த்து அந்த நேரத்துல அந்த செயல் செய்தாதான் அந்த விஷயம் முழுமை அடைகிறது. சிலர் கேட்பாங்க, சார் இந்த நேரத்துல என்னோட பெயர் பட்சி வந்து படுபட்சியா இருக்கு, ஆனா என்னோட நட்சத்திர பட்சி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அதிகார பட்சியா இருக்கு, இப்ப நான் வந்து என் பெயர் பட்சிக்கு பதிலாக நட்சத்திர பட்சி பார்க்கலாம். பார்க்க கூடாது. நம்ம வீடு வாங்குறோம், லேண்ட் ஃபிகர் வாங்குறோம், இல்ல பெயர் பட்சி தான் அங்க பார்க்கணும். இதுல தெளிவு நமக்கு வேணும். அப்ப நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்கணும் கத்துக்கலாம். நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நட்சத்திர பட்சி தெரியாதே, ஏன்னா என் நட்சத்திரமே தெரியாதே, நான் பிறந்த நேரம் தெரியாதே. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் எப்படி பயன்படுத்துறது? உங்களோட இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, உங்க நட்சத்திரம் யாரு என்னன்னு தெரியுமா? உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியவா தெரியுமா? எஸ், தெரியும் சார். தெரியும் சார். ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது? அது நாம பிறக்கும் போதே ஜாதகத்துல எழுதி இருக்கு. சரி, ஒரு சிலருக்கு தெரியாம இருக்க யாரா இருக்கீங்களா? சார், ஏன் உங்களுக்கு தெரியாம இருக்கு? ஜாதகம் இல்லைங்க. அதான் ஏன் இல்ல? எழுதலைங்க, வீட்டுல எல்லாம் பெரிய குடும்பம்னால அப்படி எழுதாம. இந்த பிறவில உங்களுக்கு ஜாதகம் ஏன் எழுதப்படவில்லை?
நீங்க ரீசன் 1000 சொல்லலாம். பெரிய குடும்பம், எங்க அப்பா அம்மாக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய இது கிடையாது. ஏதோ குழந்தை பிறந்துச்சு அவ்வளவுதான், போட்டு வளர்த்துக்க வேண்டியதுதான். அது எப்ப அதுதான் உண்மையா. அதான் உண்மையா. ஏன் நமக்கு அது தெரியல? இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறார்கள். ஏன் நட்சத்திரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது? அது எது ஏன் மறைக்கிறாங்க தெரியல. இதுவும் ஒரு கர்ம வினைதான். ஆனா அதை எப்படி சரி பண்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி பெயர் பயிற்சி பயன்படுத்தி அதையும் சரி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப ஜாதகம் நமக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துற நேரத்துல பயன்படுத்தலாம். சிலருக்கு ஜாதகம் தெரியலனாலும் பெயர் பயிற்சி எப்படி அங்க தெரிஞ்சு பயன்படுத்திக் கொள்ளலாம். இது மட்டும் நம்ம கத்துக்க போறது இல்ல. பெயர் பட்சியும் நட்சத்திர பட்சியும் மட்டும் கத்துக்க போறது இல்ல. திதி பட்சியும் கத்துப்போம். அது என்னங்க திதி பட்சி? நம்ம பிறந்தது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இது 7 நாள் ஒரு நாள் பிறந்திருப்போம். அதே மாதிரி திதிங்கிறது தெரியும் பயன்படுத்துவதால் தெரியும். 15 திதி. 15 திதி இருக்கு பாருங்க. இன்னைக்கு என்ன திதி? அமாவாசை, பௌர்ணமி. பௌர்ணமி விடிஞ்சாதான் சார் பௌர்ணமி. இப்ப வலதுபுறை சதுர்த்தசி. சரி, இன்னைக்கு 14வது நாள், நாளைக்கு பௌர்ணமி. அப்ப நம்ம பிறந்தது ஏதோ திதியில பிறந்திருப்போம். ஒரு ரகசியம் தெரியுங்களா? நம்ம பிறந்த திதி நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தங்க ரொம்ப டேமேஜா இறந்து போயிருப்பாங்க. ஒண்ணு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டோ, இல்ல நோய் அந்த மாதிரி வந்து சேர்ந்தோ, இல்ல ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த இறந்துருப்பாங்க. அந்த திதியில நம்ம பிறந்திருப்போம். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சொல்லுவாங்க திதி சூன்யமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். சூன்யம் என்றால் ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம். நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் பண்றோங்க. அந்த கோயில் போனா போறோம், இந்த கோயில் போனா போறோம், இந்த பூஜை பண்ணுங்க நான் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம், எல்லாமே பண்றோம். எல்லாமே பண்ண பிறகும் வாழ்க்கையில பெரிய டெவலப்மெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. சுமாரா அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. சாதாரணமா அப்படியே லைஃப் அப்படியே ஓகேப்பா போகுதுப்பா. நானும் எவ்வளவு முயற்சி தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் வாழ்க்கை இப்படியே தான்ப்பா இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலப்பா. என்ன ரீசன் தெரியுங்களா? திதி சூன்யமாக இருக்கிறது. இந்த திதி சூன்யம் பரிகாரம் செய்தால் விலகிவிடும். திதி சூன்ய பரிகாரம்னு சொல்லுவாங்க. இருக்கு பேரு. சில ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு திதி சூன்ய பரிகாரத்துக்கான கோயில் சொல்லியிருப்பாங்க. அந்த கோயில் போயிட்டு இருந்தா விலகிவிடும். பஞ்சபட்சியை பொறுத்த வரையிலும் நம்ம அந்த கோயிலுக்கு போனாலும் போகலாம், இல்ல வீட்டுல இருந்துகிட்டே திதி சூன்ய பரிகாரம் செய்ய முடியும். ஏற்கனவே நம்ம பயிற்சி வகுப்புல ஏற்கனவே திதி சூன்ய பரிகாரம் கத்துக்கிட்டு அவங்க திதி சூன்ய ஒருத்தங்க ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க படிக்கிறதுக்கு. 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ளை பண்றாங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. அப்புறம் அவங்க அப்பா வந்து பஞ்சபட்சி படிக்கிறாரு நம்ம கிட்ட. படிச்ச பிறகு அவர் சொல்றாரு, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குங்க, சரி திதி சூன்ய பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னோம். திதி சூன்ய பரிகாரம் பண்ணிட்டு அடுத்த மாசமே அவங்க ஃபாரின் கிளம்பிட்டாங்க. நான் ஜாதகம் பார்த்தேன் சார், எத்தனையோ பேர் ஜாதகம் பார்த்தா திதி சூன்ய பரிகாரம் பத்தி யாருமே சொல்லல. இது ஒரு ஜோதிடர் கிட்ட கூட கேட்டேன் நான், உங்களுக்கு திதி சூன்ய பரிகாரம் தெரியுமா? தெரியுமே அப்படின்னா, அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. அது ஒண்ணு யாரும் பெருசா கண்டுக்க மாட்டேறாங்க மதியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஜாதகம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பட்சி என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு திதி சூன்யம் பரிகாரம் எப்படி பண்ணணும் நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவோம். எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும், உங்க திதி பட்சி எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான பரிகாரம் எப்படி பண்ணணும் தெளிவா சொல்லி கொடுத்த பிறகு அந்த பரிகாரம் பண்ணாலே போதும், உங்களுக்கு திதி சூன்ய பரிகாரம் நிறைவேறிவிடும். லைஃப்ல அடுத்த டெவலப்மெண்ட், வாழ்க்கையில் அடுத்த டெவலப்மெண்ட், அடுத்த முழுமை நிலை அடைவதற்கான வழி. அப்புறம் லக்ன பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திர பட்சி எப்படி என்ன இவ்வளவு பட்சி இருக்குங்களா? ஆமா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு லக்ன பட்சி எப்ப பயன்படுத்தணும், நட்சத்திர பட்சி எப்ப பயன்படுத்தணும் எல்லாமே அந்தந்த பயன்படுத்தக்கூடிய நேரத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்ப பேசிக்கா சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல பெயர் பட்சி நட்சத்திர பட்சி பயன்படுத்துவோம். திதி பட்சி திதி சூன்ய பரிகாரத்துக்கு மட்டும் பயன்படுத்துவோம். லக்ன பட்சி கிளாஸ்ல வரும்போது சொல்லலாம். லக்ன பட்சி நட்சத்திர பட்சி எப்ப பயன்படுத்தும் நம்ம கிளாஸ்ல வரும்போது தெரிஞ்சுக்கலாம்.
சரிங்களா? அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பஞ்சபூதங்களுக்கும் இந்த பறவைகளுக்கும் என்ன தன்மை, என்ன சம்பந்தம் இருக்கு, பட்சிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதற்கான மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மந்திரம் மனதை திறம்பட செய்வது மந்திரம். ஒரு ஒரு இது சொல்லுவாங்க தெரியுங்களா? மனமது செம்மையானால் மந்திரம் தேவை. மந்திரம் செபிக்க வேண்டாம். ஏன் மந்திரம் ஜபிக்க வேணாம்? மனசு செம்மையா இருக்கு. அப்ப மனசை செம்மைப்படுத்துறதுக்காகத்தான் மந்திரம். அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த வைப்ரேஷனுக்குள்ள கனெக்ட் ஆகிறதான் மந்திரம். அந்த மந்திரமும் அந்த ஓசையில், அந்த வைப்ரேஷன்ல, அந்த ஃப்ரீக்வன்சியா சொல்லணும். அப்பதான் அதுக்கான முழு பலன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓம் மந்திரம் சொல்லுங்களேன். ஓம் ஆனா 100 108 தடவை சொல்ல சொல்லிடுறாங்க. ஓம் 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 ஓம். என்ன பலன் கிடைக்கும்? பலன் கிடைக்காது சார். அப்ப ஓம் எப்படி சொல்லணும்? ஓ இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகுதுங்களா? அதற்கு கேட்டதுங்க ஐயா. எஸ், அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும். அப்ப மந்திரம்ங்கிறது மனதை திறம்பட செய்யக்கூடியது. மனசு கண்ட இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு, இஷ்டத்துக்கு அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட மனசை சரி செய்வதற்காகத்தான் மந்திரம். ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு? திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு? திருமூலர் தான் என்ன சொல்லியிருக்காரு? மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். மனதை செம்மைப்படுத்துவதற்காக இதுல பஞ்சபட்சியில பஞ்சாட்சரம் முழு மந்திரம் சொல்லுவோம். அந்த பஞ்சாட்சரம்னா ஏன் அது பஞ்சாட்சரம்? பஞ்ச அட்சரம்னு ஏன் சொல்றாங்க? அட்சரம்னா எழுத்துக்கள். அதையும் பஞ்ச அட்சரம்னு சொல்றாங்க. 51 அட்சரங்களை இந்த 5 அட்சரத்துல மட்டும் 5 அட்சரங்கள் மட்டும் ஏன் எடுத்து சொல்றாங்க? இதையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டு முழுமையான மந்திரம் சொல்லுவோம். அது என்னங்க முழுமையான மந்திரம்? பஞ்சபட்சி மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், முழு மந்திரம். அது கிளாஸ்ல வரும்போது தெரிஞ்சுக்கலாம். எந்த எழுத்துல ஆரம்பிக்குதோ அந்த எழுத்துல முடியணும். அதுதான் முழுமை. எங்க 0 ஆரம்பிக்குதோ அங்க முழுமை அடைகிறது. அது ஆரம்ப இடத்துல வந்து முடியணும். இப்ப நமது வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சது? நீங்க சொல்லுங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். பர்த்ல ஆரம்பிச்சது, பிறப்புல ஆரம்பிச்சது. பிறப்புக்கு முன்னாடி ஏதோ ஒரு நீங்க சொன்ன பிரகாரம் பார்த்தா திதியில ஆரம்பிச்சது சொல்லலாம். திதியில ஆரம்பிக்கிறது சொல்லலாம். ஓகே. பிறப்புக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இந்த உடம்புக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? கருவறையில இருந்தோம். கருவறைக்கு முன்னாடி ஆன்மாவிற்கு முன்னாடி வேறொரு சரீரத்தில் இருந்தோம். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க, சொல்றவங்க அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இப்ப அது போலாம், நம்ம பிறப்பிக்கு முன்னாடி போலாம். அது முன்னாடி இப்ப கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை சொல்றாங்க பாத்தீங்களா? இப்ப மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு யார் யாருக்கும் தெரியும்? தெரியும். கீ மைசூர் பாக்கு தெரியும் சார். சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமா சார். அதோட டேஸ்ட் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது அவங்கவங்க இனிப்பா இருக்கும், நாக்குல வச்சா கரைஞ்சு போகும். சாப்பிட்ட உடனே கரைஞ்சிடும் சார். புரியல எனக்கு. சாப்பிட்டோன்னு எப்படிங்க கரையும்? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. which is you cannot explain to me. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பிரபஞ்சத்துல அவங்க சாப்பிட்டு அவங்க டேஸ்ட் அவங்க தெரியலையா? ஒரே ஒரு சின்ன பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி இருக்குமா என்கிட்ட? இதைத்தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு அது புரியாது. ஒரு சின்ன பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்க. சரிங்களா? அப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நமக்கு அது முழுமை அடைகிறது. அது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில எங்க இருந்து வந்தோம்? போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, அதுக்கு முந்தின எப்படியே தேடி 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 பார்த்தா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வந்திருக்கிறோம்? புல்லாகி பூண்டாகி, அதுக்கு முன்னாடி இறைநிலையில இருந்து பிரிந்து வந்திருக்கிறோம்.
எல்லாருமே பரமாத்மா கிட்ட இருந்து வந்ததுதான் இந்த ஜீவாத்மா. எல்லாருமே பரமாத்மா ஜீவாத்மா. எங்க போய் சேரணும் மறுபடியும்? திருப்பி அங்கேதான் போய் சேரணும் இல்லையா? அங்க போய் சேருவதுதான் பரமாத்மாவிட போய் சேருவதுதான் முழுமை. எங்கிருந்து வந்தோமோ அங்கதான். எங்க இருந்து வந்தோமோ அங்க போறதான் வாழ்க்கை முழுமை. அப்ப இந்த வாழ்க்கை முழுமை அடைய வேண்டும் என்றால் என்னென்ன திரும்ப நடக்கணும்? நம்ம இதுவரை செஞ்ச கர்மா கம்ப்ளீட்டா டெலீட் ஆகணும். நமக்கு இந்த உலகத்துல இந்த பீரியட்ல அந்த வாழ்க்கை கடமைன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அந்த கடமை கம்ப்ளீட் ஆகணும். நம்ம ஆசைகள் கம்ப்ளீட் ஆகணும், கர்மா கம்ப்ளீட் ஆகணும், கடமை கம்ப்ளீட் ஆகணும், ஆசைகள் கம்ப்ளீட் ஆகணும். இதற்காக தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு மறுபடியும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு பிறவி எடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த முழு மந்திரம் சொல்லும் போது கர்மா கம்ப்ளீட் டெலீட் ஆகிறதுக்கான, கர்மா டெலீட்டும் ஆகும், சில நேரம் கம்ப்ளீட்டும் ஆகிறதுக்கான விஷயங்கள் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுப்போம். அது ஈஸியா முடியும். நம்ம ஆசைகள் என்னன்னு தெரிஞ்சு அந்த ஆசை முழுமை அடைகிறது. நம்ம கடமைகளை சொல்லக்கூடிய கடமைகளும் முழுமை அடைகிறது. எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது எப்ப அந்த மந்திரம் சொல்லும் போது. ஏன்னா அது முழு மந்திரம். அதையும் கத்துப்போம். அப்ப எந்த மந்திரம் முதல்ல சொல்லணும், எந்த மந்திரம், அதை பெயர் பட்சிக்கான மந்திரம் சொல்லணுமா, நட்சத்திர பட்சிக்கான மந்திரம் சொல்லணுமா, இப்ப திதி பட்சின்னு சொன்னீங்க, லக்ன பட்சின்னு சொன்னீங்க, இதுக்கான எல்லாமே நம்ம கிளாஸ்ல கத்துப்போம். அப்ப எந்த மந்திரம் சொன்னா நம்ம வாழ்க்கை முழுமை அடையுமோ அந்த மந்திரம் முழுமையாக சொல்லும் போது எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை மறுபடியும் முழுமை அடைகிறது. வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் முழுமை அடைந்தால்தான் வாழ்க்கை முழுமை அடையும். அப்ப இவ்வளோ உயர்ந்த சாஸ்திரம், இவ்வளோ அருமையான சாஸ்திரம், இவ்வளோ என்ன சொல்றது, இவ்வளவு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கத்துக்க போகிறோம். புரியுதுங்களா? நம்ம கிளாஸ்ல இதை தவிர பஞ்சபட்சி, இதை தவிர இன்னும் சில விஷயங்கள் கத்துப்போம். அப்பப்ப அந்த கிளாஸ்ல வரும்போது அன்னன்னைக்கான விஷயங்கள் சிலது இருக்கும். அந்தந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட தன்மை முதல்ல என்ன, எந்த பஞ்சபூதத்துல நம்ம தன்மை இருக்குது, அப்புறம் நம்மளோட பட்சி எது, அந்த பட்சியோட தன்மை என்ன, அப்ப நமக்கான மந்திரம் எது, எந்த மந்திரம் சொன்னால் நம்ம வாழ்க்கையையும் ஜெயிக்கலாம், வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம். வாழ்க்கையை ஜெயிக்கிறதுங்கிறது போதும்பா, பிறவி போதும்பா, நானு எங்க வந்து அங்கே போய் சேர்ந்துடுறேன்ப்பா. இது வாழ்க்கையை ஜெயிப்பது. வாழ்க்கையில ஜெயிக்கிறது, இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், ஒரு புக் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன், ஒரு ஜாபுக்கு வேலைக்கு போறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் இல்லத்தரசிங்க, வேலைக்கெல்லாம் நான் எதுவும் போகலைங்க. ஆனாலும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா இல்லையா? இல்லத்தரசிகள் யாராவது இருக்கீங்களா? எஸ், இல்லத்தரசி வேலைக்கு போறவங்கதாங்க கஷ்டம். பிசினஸ் பண்ணவங்க உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? உங்களுக்கு என்ன கஷ்டம்? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஒரே ஒரு நிமிஷங்க, லேப்டாப் கொஞ்சம் சார்ஜ் கம்மியா இருக்கு, சார்ஜ் போட்டு ஒரு நிமிஷம் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் a minute. சாரிங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. எஸ், இப்ப நான் தெரியறனால இருக்கும், மறுபடியும் சரியாயிட்டோமா? எஸ். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், என்னப்பா சரி இல்லத்தரசிகள் நீங்க என்ன வேலை செய்றீங்க? எல்லா வேலையும் பண்றேங்க ஐயா. வீடு பாத்திரத்தை விளக்கி வைக்கிறது, வீடு கூட்டுறது, துணி துவைக்கிறது, காய வச்சுக்கிறது, மடிச்சு வைக்கிறது, சமையல் பண்றது, எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க. ஆமாங்க ஐயா. அவங்கள பத்தி நீங்க ஆபீஸ் லீவுங்க, இன்னைக்கு மழையில ஸ்கூல் லீவ் விட்டாங்க. இன்னைக்கு மழையில ஸ்கூல் லீவ் விட்டாங்க, பசங்க ஜாலியா வீட்டுல இருக்காங்க. ஆபீஸும் லீவ் விட்டாங்க, ஒரு சில ஆபீஸ் வீட்டுல பேசாம இருக்காங்க. ஹஸ்பண்ட் சும்மா அப்படியே ஜாலியா உட்காந்து டிவி பத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு மழை லீவ் விட்டீங்களா இல்லத்தரசிகளை நீங்க உணவுக்கு? அன்னைக்கு அதிக வேலை. அப்ப இல்லத்தரசிகள் இந்த முழு மந்திரம் சொல்றதுனால அவங்களுக்கு என்ன நடக்கும்? முழுமை அடையும். அது எப்படி அங்க வாழ்க்கை முழுமை அடையும்? அவங்கவுங்க வேலைகள், அவங்கவுங்க கடமைகள், அவங்கவுங்க ஆசைகள் அது நிறைவேறினா வாழ்க்கை முழுமை அடையும்.
புரியுதுங்களா? அப்ப இந்த கிளாஸ் யாரெல்லாம் படிக்கலாம்னு கேட்டா, இல்லத்தரசிகள் படிக்கலாம், வேலைக்கு போறவங்க படிக்கலாம், பிசினஸ் பண்றவங்க படிக்கலாம், ஆன்மீகத்துல முயற்சி பெரிய லெவல்ல வரணுமோ அவங்க படிக்கலாம். ஆன்மீகம்லாம் வேணாங்க, இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா வரணும், அவங்க கத்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அது எந்த நேரத்துல எதை செஞ்சா அது முழுமையடைன்னு தெரிஞ்சு நம்ம செய்யும் போது எல்லாமே முழுமையடைகிறது. இந்த பஞ்சபட்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? நீங்க இறைநிலை அடைவதற்கு, முக்தி அடைவதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வாழ்க்கையில பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வாழ்க்கையில நம்ம உறவுகள் கூட சந்தோஷமா இருக்கிறதும் பயன்படுத்திக் கொள்ளலாம். வேற என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில? நிம்மதியா இருக்கிறதுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்புறம் வேற என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? அருமையான பாடல் எழுதியிருந்தாங்கல்ல, சுகம் கொட்டி கொட்டி கிடக்கு, எல்லாமே இருக்குது, நமக்கு அல்ல தெரியல, எடுத்துக்க தெரியல. அப்ப இந்த மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லும் போது, இந்த பஞ்சபட்சி பயன்படுத்தும் போது எல்லாத்தையுமே நம்ம கிராப் பண்ணிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் நம்ம பண்ணிடணும். என்ன ப்ராமிஸ் கேக்குறீங்களா? நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கும் மற்றவங்களோட வாழ்க்கை முன்னேறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோமோ தவிர, இந்த விஷயங்களை வச்சு மற்றவங்களை டெஸ்ட்ராய் பண்றதுக்கோ அழிக்கிறதுக்கோ தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். பிரபஞ்சத்து மேல, கடவுள் மேல, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் மேல உறுதிமொழி எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம் கிளாஸ். அதுக்கு ரெடியா இருந்தா மட்டும்தான் பிரபஞ்சம் நமக்கு சொல்லி தருவாங்க. பட்சி அறிந்தவுடன் பகைத்துக் கொள்ளதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என் பட்சி தெரியும். இப்போ உங்க பட்சி என்னங்க? விக்னேஸ்வரி மேடம், நீங்க வரீங்க, உங்க பட்சி என்ன? விக்னேஸ்வரி. நான் விக்னேஸ்வரி பட்சியை கண்டுபிடிச்சிட்டேன். உங்க பட்சி என்ன நான் கண்டுபிடிச்ச பிறகு நான் சொன்னா நீங்க கேட்பீங்க. எப்ப? என்னோட பட்சி அதிகார பட்சி, என்னோட பட்சி அரசு அல்லது ஊன்ல இருக்கும் போது, உங்க பட்சி படுபட்சியாவோ இல்ல சாவு அல்லது துயில இருக்கும்போது நான் சொன்னா நீங்க கேட்பீங்க. புரியுதுங்களா? சொன்னா கேட்பீங்க. ஆனா சொல்றது எனக்கும் நல்லதாக அமையணும், உங்களுக்கும் நல்லதா இருக்கணும். ஓகே. அப்படி இருந்தா மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். என்னோட செல்ஃபிஷ்காக நான் அந்த பட்சியை பயன்படுத்தி நீங்க ஒரு 50,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறேன், நீங்க கொடுக்க மாட்டேன். இல்ல கொடுத்தான் ஆகணும். எந்த நேரத்துல என்னோட பட்சி அதிகார பட்சியா இருக்கும் போது, நான் ஊனல் அரசனத்துல இருக்கும்போது உங்க பட்சி படுபட்சியாவோ இல்ல சாவல இருக்கும்போது உங்ககிட்ட 50,000 ரூபாய் கிட்ட கொடுத்துருவீங்க. ஆனா அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி அதுக்குதான் அந்த உறுதிமொழி. அப்ப நான் நல்லது செய்யணும், எனக்கும் நல்லதாக இருக்கணும், உங்களுக்கும் நல்லதாக இருக்கணும். அது தெரிஞ்சுதான் நமக்கு அது தெரிஞ்சா மட்டும்தான், அது செய்யறதா இருந்தா மட்டும் பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதனாலதான் பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் ரொம்ப வருஷங்களா மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டது. பஞ்சபட்சி நம்ம இப்ப பயன்படுத்தலைங்க, அரசர் காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. நடுவுல ஆங்கிலேயர்கள் நடுவுல வந்தாங்க பாருங்க, அப்ப மறைக்கப்பட்டு விட்டது. பிரபஞ்சமே அதை மறைச்சு வச்சுட்டாங்க, திரும்ப இப்ப ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பா மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, ஈஸியா ஒரு டெக்னிக்கை கத்துக்கோங்கப்பா, கத்துக்கிட்டு அந்த நேரத்துல அந்த விஷயத்த ஆரம்பிங்கப்பா, எல்லாம் ஈஸியா சக்சஸ் எடுப்போம். இப்ப உங்க அண்ணன் கிட்ட போய் பேசுறீங்க, உங்க அண்ணன் ஒரு 5 கோடி ரூபாய் உங்களுக்கு தரணும் சொத்து. உங்க அப்பாவோட சொத்து ஒரு 50 கோடி ரூபாய் இருக்கு, பிரிக்கிறீங்க. 25 கோடி 25 கோடி 2 பேருக்கும் வரணும். அதுல உங்க அண்ணன் வந்து 20 கோடி தான் கொடுத்துருக்காரு, 5 கோடி ரூபாய் தரணும். எப்ப போய் கேட்டா தருவாரு? உங்க பட்சி அதிகார பட்சியா இருக்கும்போது, உங்க பட்சி அரசு அல்லது ஊழ்நிலையில இருக்கும்போது போய் கேட்ட தருவாரு. இதுக்குதான் சொல்லுவாங்க, பட்சி அறிந்தவுடன் பகைத்துக் கொள்ளாதே. சரிங்களா? அப்ப நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும். முதல்ல அது எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே நம்ம பயிற்சியில கத்துப்போம். எப்படி பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தணும், எந்த நேரத்துல பெயர் பட்சி பயன்படுத்தணும், எந்த நேரத்துல நட்சத்திர பட்சி பயன்படுத்தணும், எல்லாமே தெரிஞ்சு அதை பயன்படுத்தும் போது என்னாகும்? அந்த விஷயம் முழுமை அடையும். அதனால வாழ்க்கையே முழுமை அடையும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது இப்ப இத பத்தி? சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏதாவது புரிஞ்சுதா?
புரிஞ்சுது, நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுது. நல்லாவே புரிஞ்சுது சார். ஒரு 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 கேள்வி. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் அதாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நான் பேசலாமா? சொல்லுங்க சார், உதாரணம் தரேன், நீங்க சொல்லுங்க, கேளுங்க சார். அதாவது உறுதிமொழியில நம்ம எடுக்கிறதுனால இந்த பயிற்சி வகுப்புல அஷ்டகர்மா இருக்கா? சூப்பரா கேள்வி கேட்டீங்க. கிடையாது. சந்தோஷம். ஏன் அஷ்டகர்மா கிடையாது, ஏன் நமக்கு வந்து நெகட்டிவா வராது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்கனாலே நமக்கு அந்த தகுதி இருந்தா மட்டும்தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னால உங்களுக்கு தகுதி இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பிரபஞ்சம் நமக்கு இது வந்து நம்மளா செலக்ட் பண்ணி வர்றது கிடையாதுங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம், சரசாஸ்திரம் இதெல்லாமே நம்மளா செலக்ட் பண்ணி கத்துக்கிறது கிடையாது. நம்மளை செலக்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க பிரபஞ்சம். புரியுதுங்களா? இப்ப சார் வந்து எத்தனை பேருக்கு இந்த ஆட் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சதீஷ் சார் நம்ம இப்ப எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கோம்? இத்தனை பேருக்கு மட்டும் ஆட் கொடுத்துருப்பாங்களா? இல்ல, எத்தனையோ 1000 மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் பிரபஞ்சம் அவங்களை செலக்ட் பண்ணி இந்த கிளாஸ் உட்கார வைக்கல? இப்ப இதுல ஒன்றும் ஃபீஸ் கிடையாது. இதுல ஒன்றும் 10,000 கொடுங்க 20,000 கொடுங்க ஃபீஸ் கட்ட சொல்லல. இப்ப ஒரு 1.5 மணி நேரம் 8 மணி ஓகே, மோஸ்ட்லி எல்லாம் ஆஃபீஸ்ல முடிச்சு வீட்டுக்கு வந்த நேரம் தான். ஓகே ஓகே குட் யார், இந்த 1.5 மணி நேரம் கூட பார்க்கலாம். ஏன் அதை செய்யல? ஏன் மற்றவங்க கனெக்ட் ஆகல? ஏன் நம்ம மட்டும் கனெக்ட் ஆயிருக்கிறோம்? பிரபஞ்சம் நம்மளை செலக்ட் பண்ணி இந்த கிளாஸ்ல வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு பிரபஞ்சம் ஒரு விஷயம் சொல்லி தராங்கனாலே நமக்கு எந்த கர்மமும் கிடையாது. அதாவது நல்ல கர்மா இப்படி வச்சுக்கலாமா? நமக்கு நல்ல கர்மா இருக்கிறதுனால தான் பிரபஞ்சம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நமக்கு சொல்லி தரது ரெடியா இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லி தரதுக்கு பிரபஞ்சம் ரெடியா இருக்காங்க. இங்க நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா மனசை வச்சு விளையாடக்கூடாது. நம்ம கத்துக்கிறோம், நம்ம கத்துக் கொடுக்குறாங்க, சூப்பர்ப்பா, நான் கத்துக்கிறேன்ப்பா, நான் கத்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையை முன்னேற்றுறேன், என் குடும்பத்துல வாழ்க்கையை முன்னேற்றுறேன்னா எஸ், அவங்களுக்கு மட்டும் தான் தருவாங்க, கத்து தருவாங்க. எல்லாருக்குமே கத்து தர மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்மள பிரபஞ்சம் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆத்மாவா இருக்கணும், எப்படிப்பட்ட ஆன்மாவா இருக்கணும், எப்படிப்பட்ட கேரக்டர்ல இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கணும், எப்படிப்பட்ட குணம் தான் இருக்கணும் நமக்கு. அது எல்லாருக்கும் கோவம் வரும், அது அப்படிதாங்க இருக்கும். நான் ரொம்ப கோவக்காரன், நீங்க எப்படி இருந்துங்க. பேசிக்கான மனநிலை, எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு மனநிலை, எல்லாருக்கும் வாழ்க்கையில முன்னேறணும் மனநிலை. அந்த மனநிலை நமக்கு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நமக்கு இந்த கிளாஸை சொல்லி தராங்க. அப்ப அட்டகர்மா வராது. புரியுதுங்களா? இப்ப ஒரு மேடம் கேட்டாங்க, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுங்க. எந்த விஷயத்துக்காக நீங்க எக்ஸாம்பிளோட கேட்டீங்கன்னா அது சொல்லி தர முடியும் மேடம். சார் எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா? யாராவது ஒரு பெயர் கொண்டு. சார் என்னோட பேரு விக்னேஸ்வரி. எங்க தாத்தா வந்து ஊர்ல வந்து ஒரு விநாயகர் கோயில் கட்டினனால எனக்கு விக்னேஸ்வரின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா வாழ்க்கையில ஃபுல்லா வந்து நல்ல அடி. இப்போ அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க பிறந்த நேரம் நல்லா இருக்கு, உங்களுக்கு வச்ச பேரு தான் வந்து தவறுதலா வச்சதுனாலதான் உங்களுக்கு ஃபுல்லா விக்னம் எல்லாமே தடையா இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு மேல நான் பேரை மாத்தினாலும் அது வெற்றி ஆகுமா? எல்லா பேரும் வருஷ கணக்குல எனக்கு ஏஜ் வந்து 44. இதுக்கு மேல யாரும் ஒரு பேரை மாத்தினாலும் அந்த பேரை சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்களா? இதுல எல்லாத்துலயுமே ஆதார் கார்டுல இருந்து பேங்க்ல இருந்து எல்லாத்தையும் நம்மளால மாத்த முடியுமா? இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் உண்டா சார்? இருக்கு. இந்த விக்னேஸ்வரின்ற பேரு இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கு வச்சிருக்காங்க. அது என்ன ரீசனாலும் வச்சிருக்கட்டும், அந்த நேரத்துல உங்களுக்கு வச்சிருக்காங்க. இந்த பேர் வச்சதுனால உங்களுக்கு பலன் சரியா இல்ல, உங்களுக்கு இந்த பெயர் தான் உங்களை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்குன்னா பிரபஞ்சம் உங்களுடைய போன பிறவிகள், இந்த முந்தைய பிறவிகள் தான் கர்மா இங்க கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் இதே பேர் தான் உங்களுக்கு இருக்கும். இதை சரி பண்றதுக்கான விஷயம் தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பெயர் பட்சியோட முழு மந்திரம் சொல்ல 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 உங்க பெயர் பட்சிக்கான விஷயம் மாற 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 உங்களோட சக்தி நிலை மாறும் போது உங்களுக்கு அந்த பெயர் அதே பேர் தான் இருக்கும். உங்களோட ஜாதகம் மாறிடும், அந்த பலன் மாறிடும். அப்ப அந்த பலன் மாறும் போது அடுத்தது என்ன, நீங்க எதுக்காக நான் உங்களை கூப்பிட்டேன்னு தெரியலங்க. ஸ்கிரீன்ல வந்து எதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், இதோட எத்தனையோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஏன் உங்க நேம் செலக்ட் பண்ணி உங்க கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது. பார்க்கும்போது உங்க நேம் தான் கண்ணில் பட்டுச்சு. அப்ப பிரபஞ்சம் உங்களை செலக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஐ எம் நாட் செலக்டிங். பிரபஞ்சம் உங்களை செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க.
அப்ப இந்த முழு மந்திரம் சொல்லுங்க, பெயர் பயிற்சிக்கான முழு மந்திரம் சொல்லும் போது உங்க வாழ்க்கை முழுமை அடைய ஆரம்பிக்கும். நீங்க சொல்றீங்க இது ஒரு டேமேஜ் தான்ப்பா என் லைஃப்ல ஆயிருக்குன்னு சொல்றீங்களா, இனிமே வந்து உங்களோட லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கான நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே சார். இப்ப இதுல வந்து தசாபுத்தி வந்து இப்ப கொஞ்சம் மோசமான தசாபுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப மாறினா கூட அடுத்து நல்ல தசாபுத்தி வர்றதுக்கு ஒரு 1.25 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணுமா? அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல நேரம் நடக்குமா? இல்ல இப்ப இந்த இத நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மோசமான தசாபுத்திலையும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குமா? சரி, சூப்பரா கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப இதுக்கான விடை என்னன்னு கேட்டா, இப்ப உதாரணம் சொல்லி சொல்றேன் நானு. இப்ப 7 சனி ஆரம்பிச்சா என்னங்க இருக்கு, எப்படிங்க லைஃப் இருக்கும்? ஒருத்தருக்கு 7 சனி ஆரம்பிக்குது, 7 சனி நடந்துகிட்டு இருக்கு, எப்படிங்க இருக்கும் லைஃப்? மோசமா இருக்கும். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்பதான் கர்மானா என்னங்கறதே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க 7 சனில. நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு சனீஸ்வர பகவான். சூப்பர். எனக்கு அவர் யோகாதிபதி, குருதான் அவயோகி. அவர் தான் லக்னத்துக்கும் பாவி, ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பாவி. 16 வருஷம் என்னை படாத பாடு படுத்தி எடுத்து தொடச்சு துவம்சம் பண்ணி உட்கார வச்சிருக்கிறாரு. சரி, ஓகே. இப்ப ஒரு சின்ன கேள்விங்க. நான் ஜோதிடம் முழுமையா நம்புறேன், ஜோதிடம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு, நான் முழுமையா நம்புறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, பிறந்ததுல இருந்து இப்போ ஒரு மேடம் சொன்னாங்க பாருங்க, 44 வயசு ஆகுதுன்னு சொன்னாங்க பாருங்க, 44 வருஷம் கஷ்டமே படாம இருந்தீங்களா? ஆஹா, அப்படி இல்ல. அதாவது என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினைச்ச சாப்பாடு, நினைச்ச ட்ரெஸ், எனக்கு என்னெல்லாம் எல்லாம் வந்து இது பண்றனோ அன்புன்ற ஒரு விஷயத்தை தவிர எல்லாமே எனக்கு நல்லா வந்து நிறைவா கிடைச்சிச்சு. எனக்கு 25 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணாங்க. சீர்வரிசையில எல்லாம் எந்த குறையும் இல்ல. நல்ல என்னோட ஏஜ் அட்டன் பண்ண ப்ரோக்ராம்ல இருந்து மேரேஜ்ல இருந்து எல்லாமே என்னுடைய ராசிக்கு எல்லாமே, துணிமணில இருந்து எல்லாமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிறைய செஞ்சாங்க. ஆனா கரெக்டா எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. அது வந்து எப்படின்னா, எனக்கு குரு தசை ஆகாத தசை, அதுல ஆகாத வைநாசிக நட்சத்திரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்ப சரி பண்ண முடியுமா? மிதுன ராசியா நீங்க? நான் ரோஹிணி. இருங்க ராசிலாம் அப்புறம் பார்க்கலாம், ஒரு நிமிஷம். சாரி, இப்ப சரி பண்ண முடியுமா? அததான் உங்ககிட்ட கேக்குறேன், சரி பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை முடியுன்ற காரணத்துக்காக தான் பிரபஞ்சம் இது இங்க உட்கார்ந்து வச்சிருக்குதான்னு. சரியா சொன்னீங்க. வாழ்க்கையை மாற வேண்டிய காலம் நமக்கு ஆரம்பித்து விட்டதனால்தான் இந்த பயிற்சி வகுப்பு கலந்துருக்கிறோம். ஒரு மேடம் சொன்னாங்க, விக்னேஸ்வரி மேடம் நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 1.5 வருஷம் தசாபுத்தி இருக்கு, அதுக்கப்புறம் தான் லைஃப் மாறுமானு கேட்டா கிடையாது, இப்பவே மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்ப நல்ல பசிக்குது, செம்ம பசிக்குது. இப்ப நான் வந்து சாதம் சாம்பார் வைக்கணும், சரிங்களா? எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா ரெடி ஆகாது. பசிக்குதுன்னு சொல்லி நான் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ரெடி பண்ண அடுத்த ஆரம்பத்துல எனக்கு கிடைச்சிரும். நான் பசிக்குது என்ன பண்ணது தெரியல அப்படியே உட்காந்துருந்தா கிடைக்காது. இப்ப இந்த நேரம்ங்கிறது உங்க வாழ்க்கை சரியாகுவதற்கான, இன்னும் சூப்பரா மாறுவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. இப்ப நீங்க சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னும் 1/2 மணி நேரம் அப்படி சொல்ல வரல. இது பயிற்சி செய்ய அடுத்து உங்களுக்கு வாழ்க்கை மாறிவிடும். இதுக்கு 1.5 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? தேவையில்லை. இன்னைக்கு நம்மளையே இங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க, இன்னைக்கு இந்த பயிற்சி சொல்லி தராங்க அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மந்திரம் சொல்லும் போது, அந்த திதி சூன்ய பரிகாரம் பண்ணிட்டு இதெல்லாம் செய்யும் போது நம்ம வாழ்க்கை முழுமை அடைகிறது, வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களும் முழுமை அடைகிறது. அதனால இதை நமக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எந்த ராசி நடந்தாலும் சரி, எந்த லக்னத்துல இருந்தாலும் சரி, நீங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி. இப்ப ஒரு சின்ன கேள்விங்க, நான் இருக்கிறது ஊரப்பாக்கம். இப்ப நீங்க ஒரு ராசி, இன்னொருத்தர் ராசி, 4 பேர் 4 ராசி, கடக ராசி, மிதுன ராசி, மீன ராசி, அப்புறம் தனுசு ராசின்னு வச்சுப்போம். 4 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம ரூம்ல இங்க உட்காந்துருக்கோம். ஒரு சென்டர் இது, நம்மளோட இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும். வெளியில நல்லா மழை பெய்யுது, 4 பேர் இன்ச்சு வெளில போறோம். யார் நினைவாங்க? நீங்க தனுசு ராசி, நீங்க நினைய மாட்டீங்க. உங்களுக்கு நீர் வந்து உங்களுக்கு பலமா இருக்குது, உங்களுக்கு சந்திரன் பலமா இருக்காரு, உங்களுக்கு சூரியன் சரியில்லை, நீங்க குரு உங்களுக்கு உச்சம், உங்களுக்கு குரு நீச்சம், நீங்க நினைய மாட்டீங்க. எதுவுமே கிடையாது. மழை பெஞ்ச நினைவாங்க, எல்லாருமே தான் நினைவோம். இதுல இங்க ராசி முக்கியம் கிடையாது, நட்சத்திரம் முக்கியம் கிடையாது. என்னோட அறிவு இங்க வேலை செய்யுது. நான் கொடை எடுத்துட்டு போறேன், 75% பாதுகாப்பா இருப்பேன், 25% நினைவேன். அடுத்தது என்னோட ஜர்க்கின் போட்டு போறேன், ரெயின் கோட் போட்டு போறேன்.
நனையிறது ரொம்ப கம்மியா இருக்கும். காருக்குள்ள ஏறி உட்காந்து பாரு, நனையவே மாட்டேன். 100% நனைய மாட்டோம். விதியை மதியால் வெல்லலாம். நட்சத்திர இந்த பட்சியை வச்சு கண்டுபிடி செய்யலாம். மழையில போனா நனைவோங்கிறது விதி. இங்க ராசியோ நட்சத்திரமோ லக்னமோ எதுவும் பேசல. மழையில போனா நனைவோன்றது விதி. நம்ம விதின்றது மதி. மதினா அறிவு. அறிவை வச்சு நம்ம இங்க பயன்படுத்தி கார்ல ஏறி உட்கார்ந்து போறோம், நனைய மாட்டோம். அப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல இப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்கனாலே உங்களோட விதியை மதியால் வெல்வதற்காகத்தான். மதிங்கிறது அறிவு. இப்ப நம்ம கத்துக்கிறோங்கிறது இட்ஸ் இன்ஃபர்மேஷன் நாலேஜ். அப்ப இதை கத்துக்கிட்டு எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தும் போது விதி உங்களுக்கு மாறிவிடும். கர்மாவை டிலீட் பண்ண முடியும் பஞ்சபட்சி வச்சு. உண்மையிலே கர்மா கிளென்சிங் ஆயிருமா சார் பஞ்சபட்சி மூலியமா? அதுக்கு தானே வந்திருக்கீங்க. அருமை ஐயா. இல்லைன்னா உங்க கர்மா என்னது விட்டுருமா அவங்கள? கர்மாங்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. கர்மாங்கிறது கெட்டது கிடையாது. கர்மாங்கிறது நல்லதும் கிடையாது. கர்மாங்கிறது கர்மா தான். என்ன செயல் செஞ்சிருக்கோமோ அதுக்கான விளைவுகள் தரதான் கர்மா. நம்ம நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது கிடைக்கும். நம்ம என்ன கணக்கு பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டா, நான் மொத்தம் 10ன்னு வச்சுக்கோங்களேன், 6 நல்லது பண்ணிருக்கேன், 4 கெட்டது பண்ணிருக்கேன். 6 - 4 போச்சுன்னா மீதி 2 நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நடக்காது. 6 நல்லதுக்கான நல்லதும் நடக்கும், 6 கெட்டதுக்கான கெட்டதும் நடக்கும். இப்ப நம்ம கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படி சொல்லலாம், ஒரு 100 கிலோ கர்மா எனக்கு வேலை செய்யணுங்க. கார்ல போறேன், பெரிய ஆக்சிடென்ட் ஆகணுங்க. இதோட கர்மா வினை எங்கேயோ நடக்க வேண்டியது. நான் என்ன பண்றேன், பஞ்சபட்சி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கர்மா எனக்கு கிளியர் ஆகுது. சரிங்களா? கார் ஆக்சிடென்ட் ஆகுது, எனக்கு அடியே பண்ணல, கார் டேமேஜ் ஆயிடுச்சு. இது என்னோட கார்ப்பா, நான் காசு கொடுத்து எல்லாமே சரிங்க. உயிர் முக்கியமா கார் முக்கியமா? காரா உயிரா? உயிர். நம்ம இன்னொரு கார் வாங்கிக்கலாம். கார் நல்லா இருந்து நம்ம போயிட்டோம்னா கார் நம்மள இன்னொன்னு வாங்காது. நம்ம இன்னொரு கார் வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட விஷயம் நடந்துச்சுன்னா காருக்கு நன்றி சொல்லணும். என்னோட மொத்த கர்மம் கார் நீ எடுத்துக்கிட்டேப்பா, ரொம்ப நன்றிப்பா. இது எங்கிருந்து நடந்துச்சு? இது எப்படி நடந்துச்சு? நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, பக்கத்துல ஒரு கார் அப்படி கிராஸ் பண்ணி போகுது, செகண்ட்ல மிஸ், எங்க ஆக்சிடென்ட் ஆகுறது மிஸ் ஆயிடுங்க. யார் உங்களுக்கு தடுத்தா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா வாழ்க்கையில? அதாவது ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சு கவலைப்பட்டே டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படி வந்துச்சு? தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு. ஏன் தலைப்பாக போச்சு? நம்ம தலைக்கு வந்து ஏன் போட்டு கவலைப்பட்டு இருக்கோமோ தவிர தலைப்பாக போயிடுச்சு சந்தோஷப்பட மாட்டோங்கிறோம். அப்ப நம்ம ஏதோ ஒரு செயல் செய்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ பிரபஞ்சம் நம்ம கூட இருக்காங்க, இருக்கிறதால இந்த பயிற்சியை வந்து கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பயிற்சியை கத்துக்கிட்டு நம்ம அந்த விஷயங்களை சொல்லி தரதை கத்துக்கிட்டு நம்ம அதை முயற்சியோட, நல்லா கேட்டுக்கோங்க, முயற்சியோட தொடர்ச்சியாக செய்தால் வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் தான். நிறைய பேர் என்ன தெரியும், எனக்கும் பஞ்சபட்சி தெரியட்டும், நானும் கத்துக்கிட்டேன், 5 வருஷமா எனக்கு தெரியும், கத்துக்கிட்டேன், இருக்கட்டும். என்ன மந்திரமா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலைங்க. அப்புறம் எப்படி? இப்ப மொபைல் வாங்கி வச்சிருக்கீங்க, சரிங்களா? இந்த மொபைல் வாங்கி வச்சிருக்கீங்க, சார்ஜும் போடல, சும்மா வச்சிருக்கீங்க, பாக்ஸ்குள்ளேயே இருக்குது. என்ன பண்ண போறீங்க அதை வச்சு? பயன்படுத்தினால்தான், நம்ம கத்துக்கிற விஷயங்களை பயன்படுத்தினால்தான் நமக்கு எல்லாமே கிளியர் ஆகும். கர்ம வினைப்படி நம்ம நல்ல கர்மம் ஏதோ செஞ்சிருக்கோங்க. ஏதோ போன பீரியட்ல நம்ம அப்பா அம்மா யாரோ நல்ல கர்மம் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கை டேமேஜ் ஆயிருந்த வாழ்க்கை சரி பண்றதுக்காக இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ்ல நம்ம கத்துக்கிட்டு இதை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை மாறிவிடும், முன்னேறிவிடும். அதுக்குதான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சார், இதுல வந்து நம்ம எந்த விதமான தொழில் செஞ்சா ஜெயிக்கலான்ற சூட்சமங்களும் இருக்கா சார்? இப்போ வருமானம் தான் எனக்கு பிரச்சனை. அப்ப நிறைய சொல்லுவாங்க. என்ன சார்? உங்களுக்கு இன்ட்யூஷன்ல சொல்லுவாங்க, உங்களுக்கே தோணும் இது வேணாப்பா அது செய்யலாம்னு தோணும். சார், நான் வந்து தெரு தெருவா கொண்டு போய் என்ன கொண்டு வீடு வீடா சேல் பண்ணி எல்லா தொடாத வேலை பாக்கி இல்ல, தொட்டது அவ்வளவு ஃபெயிலியர். அப்ப எதை நீங்க தொடலன்னு அர்த்தம். எதை தொட்டா நீங்க சக்சஸ் ஆவீங்களோ அதை நீங்களும் தொடல.
அதுதான் அதை எதை முக்கியமான தொட்டா சக்சஸ் ஆகுன்ற சூட்சமும் இந்த கிளாஸ்ல சொல்லி தருவீங்களான்னு கேக்குறேன். நான் சொல்லி தர மாட்டேன், உங்களுக்கே உணர்த்தப்படும்னு சொல்றேன். எப்ப நீங்க அந்த முழுமதம் சொல்லி தீசூன்ய பரிகாரம் பண்ணி அந்த இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, பஞ்சபட்ச சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லி கொடுத்து அதை நீங்க பயன்படுத்தும் போது நீங்க அடுத்த நிலைக்கு மாறி விடுவீர்கள் வாழ்க்கையில. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு நடக்கும். ஜாதகம் தெரிஞ்சிருக்கணுமா சார்? என்னங்க? ஜாதகம் தெரிஞ்சிருக்கணுமா? ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கணும் அவசியம், அதாவது உங்களுக்கு ஜாதகமே உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. எப்ப எதை பண்ணணும் முழுமையா சொல்லி கொடுத்துருவாங்க கிளாஸ்ல. உங்க திதி சூன்யம் எப்ப எப்படி பார்க்கணும், அதற்கான தெய்வம் யாரு, அதை எப்படி பார்க்கணும், அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணும், அதையும் சொல்லி கொடுத்துருவோம். அதனால ஜாதகத்தை பத்தி நீங்க யோசிக்கணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஜாதகம்னா ஸ்பெல்லிங் கூட தெரியல, பரவாயில்ல இருக்கட்டும். How many days it will take? How many days it will take? Okay. சார் என்ன சொல்லிருந்தேன்னா, ஒரு நாளைக்கு 2 hours கிளாஸ், மொத்தம் 10 days to 11 days வரும் கிளாஸ். மேக்ஸிமம் டோட்டலா கணக்கு பண்ணி 20 hours வரும். வீடியோ கொடுப்பீங்களா? வீடியோ கொடுப்பீங்களா? வீடியோ சதீஷ் சார் அவங்களுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நீங்க இதுக்கு மட்டும் ரெக்கார்டிங் செஷன் ஷேர் பண்ணுவாங்களான்னு கேக்குறாங்க. நீங்க சப்ஜெக்ட் முடிங்க, நம்ம கிளாஸ் டீடைல்ஸ் பத்தி பேசுவோம். ஓகேங்க சார், கிளாஸ் டீடைல் அப்புறமா சொல்றேன் இருக்கார் சார். சார் இதுல தொழில் மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் கல்வி வேணும், ஞானம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இன்னும் நமக்கு வந்து அந்த அந்த மந்திரமே வந்து யூஸ் பண்ணா அதுவும் அது சித்தியாகுமா சார்? உங்களுக்கு என்ன வேணுன்றதை விட உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக வருவதற்கு உங்களுக்கு என்ன கொடுத்தா சிறப்பாக மாறும் அவ்வளவு கொடுப்பாங்க. நம்மளா ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம், நான் வந்து எல்கேஜி படிச்சா நல்லா இருக்கும், இந்த ஸ்கூல்ல படிச்சா நல்லா இருக்கும் நினைச்சிட்டு இருப்போம். நம்ம இந்த ஸ்கூல்ல போய் படிச்சு டைரக்டா எல்கேஜி டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சா நமக்கு நல்லா இருக்கும், அது கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஆக மொத்தத்துல இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் கத்துக்கிட்டு எந்த நேரத்துல எதை செய்யணும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரம் சொல்லி தீசூன்ய பரிகாரம் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணும்போது நமது வாழ்க்கை எப்படி இருந்தால் நமக்கு சுபிக்ஷமா சூப்பரா இருக்குமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கொடுத்துருவாங்க. சத்தம் கேட்டுச்சிங்களா டம்முன்னு? இதுதான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுற லாங்குவேஜ். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் ஏன் பட்டாசு வெடிக்கல, இந்த வார்த்தை சொல்லி முடிச்சோன்னு டமால் ஏன் வெடிக்கிறாங்க? இதான் பிரபஞ்சம் அப்டேட்ல இருக்கு. பிரபஞ்சம் அப்டேட்ல இருக்கு, கரெக்டா சொன்னீங்க. எஸ், நம்ம என்ன சொன்னா கரெக்டா புரியுமோ சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னை பொறுத்தவரை இல்லைங்க, என்னோட வாழ்க்கை மாறுறதுக்கு பெரிய ஒரு ரீசன் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம். நான் ஆக்சுவலா பேசிக்கா ஒரு ஐடி பர்சன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுல இருந்து இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜில உட்காந்துருக்கிறோம். நான் மட்டும் முன்னேறினா போதாது, என் கூட சேர்ந்து நிறைய பேர் முன்னேறணும். நம்மளாம் ஒரு டீமா தான் சேர்ந்து முன்னேற போய்கிறோம், ஒரு குழுவா சேர்ந்து முன்னேற போய்கிறோம். அப்ப மக்கள் ஒருத்தரும் தனித்த மனிதனோட வாழ்க்கை முன்னேறணும். அப்ப நான் மட்டும் சம்பாதிச்ச இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அங்கிருந்து வந்து உட்காந்துருக்குறோம் இங்க. நான் ஒன்றும் பிறந்ததுல இருந்தே அப்படியே இந்த திருமூலர் எழுதின பாடலாம் படிச்சு அதை படிச்சு இதை படிச்சு அப்படியே நான் அந்த மாதிரிலாம் நான் வரல. கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சு ஒரு வேலை தேடி அதுக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சு பணம் சம்பாதிச்சு நினைச்சு அதுக்கப்புறமா எனக்கு பிரபஞ்சம் மாத்தி விட்டு என் லைஃபை மாத்தி விட்டு அதுக்கப்புறம் பல விஷயங்கள் சொல்லி கொடுத்து ஓகே போதும்பா நீ இது ஒரு நீ இந்த வேலையை பண்ணது போதும், இந்த வேலையை பண்ணு, பார்ட் டைமா என்ன இங்க வந்து உட்கார வச்சு இப்போ ஃபுல் டைமா நான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். இது நான் ஒன்றும் பண்ணேன், பிரபஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க என் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன சொதர்மமோ அந்த வாழ்க்கை நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் எடுத்து கொடுத்து அதுல எப்படி வாழ்க்கையை வாடுறதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த சாஸ்திரம் தான் இதை நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம், கத்துக்க போகிறோம். ஓகேங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட், கொஸ்டின்ஸ், கேள்விகள் இருக்குங்களா? ஒரு டவுட் சார்.
பட்சிகள் நிறைய இருக்குல்ல சார், ஏன் பார்ட்டிகுலரா இந்த 5 பட்சிகள் மட்டும் சூஸ் பண்ணாங்க? அதுக்கு எதுவும் ரீசன் சொல்ல முடியுமா சார்? இருக்குங்க. அந்த ஒரு பட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இப்ப நீங்க வள்ளுவர் பட்சி அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இருப்பீங்க. உங்க பேர் என்ன மேடம்? சுதந்திர தேவி. திரும்ப சொல்லுங்க. சுதந்திர தேவி. ஓகே. உங்களுடைய இப்போ உங்களோட பட்சி வந்து பெயர் பட்சி வந்து எப்படிப்பட்டதுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நல்ல விஷயம் கிடைச்சது, நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்க சொல்லுவீங்க. காகம் காகம். ஆமா. எஸ். ஆமா சார். ஒரு உணவு கொடுத்தா கூட மற்றவங்க எல்லாரும் சேர்த்து சாப்பிடலாம். என்னங்க? ஆமா சார், அதுலதான் இன்ட்ரெஸ்டும் அதிகம். எல்லாருக்கும் ஷேர் பண்றது, ஷேர் பண்றது. ஓகே. உங்க பட்சி காகம் பட்சி பேசிக் கேரக்டர் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு உணவு கொடுத்தா கூட எப்ப 4 பேர் சேர்ந்து சாப்பிடலாமா, வாப்பா எல்லாரும் கொடுத்துட்டு சாப்பிடலாம்ப்பா. நல்ல விஷயம். சொல்லுங்க ஐயா. பேர் பட்சி கண்டு கொடுத்து சொல்லுங்க ஐயா. வாய்ஸ் கட் ஆயிடுச்சு, என்னால சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. பேர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லல. அவங்க பேர் பட்சிக்கான பட்சி வந்து பேருக்கான பட்சி வந்து காகம். காகத்தோட கேரக்டர் என்னன்னு கேட்டா, எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுப்பது, எல்லாருக்கும் ஷேர் பண்றது. ஒரு நல்ல விஷயம் கிடைச்சா எல்லாரும், இப்ப ஒரு கோயில் போயிட்டு இருக்கீங்க, நல்லது நினைச்சுப்பா, அந்த கோயில் போயிட்டு நல்லதுப்பா. சிலர் எப்படி தெரியுமா இருப்பாங்க, நமக்கு மட்டும் நல்லது நடந்தா இருக்குமா, காகம் பட்சிக்காரன் எல்லாரும் போய் நல்லது அடையட்டும்னு நினைப்பாங்க. சோ அந்த மேடம் வந்து அப்படிப்பட்டவங்க. என்னோட கோலே அதுதான். எஸ். இப்ப தெரியுதுங்களா ஏன் உங்களுக்கு அந்த பேர் அமைஞ்சிருக்குன்னு? ஓகே. புரியுது சார். இப்ப தெரியுதுங்களா அந்த பட்சி ஏன் இங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு? அந்த பட்சிக்கான கேரக்டர் உங்ககிட்ட இருக்கும். ஓகே. ஐயா, எனக்கு 2 பேர் இருக்கு. வளர்மதி, ஜாதகத்துல முத்துலட்சுமி, டிசில வந்து வளர்மதி. இப்ப எந்த பட்சி எனக்கு வரும்? முத்துலட்சுமி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். மறுபடியும் நீங்க காகம் தான் வரீங்க. ஓகேங்க ஐயா. நீங்களும் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இருப்பீங்க. பழனின்னு என்ன பட்சி? நீங்க வள்ளுவர் பட்சி. நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தூக்குவீங்க எல்லாத்தையும். ஒரு விஷயம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தூக்குவீங்க. சார் செந்தில்குமாருக்கு என்ன பட்சி வரும் சார்? யாராவது ஒருத்தர் சார். ஒருத்தர் முடிச்சு வந்துருக்கீங்க. செந்தில்குமார் சார். ஒரு நிமிஷம். பழனி சார் கரெக்ட்டுங்களா? நீங்க அப்படிதான் இருக்கீங்களா சார்? 100% கரெக்ட் சார். எஸ். அப்படிப்பட்ட ஆளா தான் நீங்க இருப்பீங்க. 100% ராஜா. பிரியா சார். ராஜா ராஜா சார் அப்படிதான் இருப்பீங்க. செந்தில்குமார் சார். எந்த ஒரு விஷயம் இருங்க, ராஜா சாருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்க போக்கஸ் அங்கதான் இருக்கும். ஒன் அட் a டைம் போக்கஸ் ஆக வைப்பீங்க. அது கரெக்டா பிளான் பண்ணுவீங்க, கரெக்டா முடிப்பீங்க. ஓகே, அடுத்த பிளான் அடுத்தது. சார் விக்னேஸ்வரி என்ன? கார்த்திகேயன் ஜாதகமே இல்ல சார். கார்த்திகேயன் சொல்லுங்க சார். பிரியா சொல்லுங்க சார். சார் விக்னேஸ்வரி என்ன பத்தி சார்? விக்னேஸ்வரி மேடம் சரிங்களா? ஆந்தை பட்சி எப்படி தெரியுங்களா? ரொம்ப கஷ்டமான விஷயத்த செய்யறது ரொம்ப ஈஸியா முடிச்சிருவீங்க. யாராலையும் முடியலப்பா, இது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, டப்புன்னு முடிச்சிடுவீங்க. இது சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கற அளவுக்கு இருப்பீங்க சார். பிரியா ரொம்ப சாதாரணமா சொல்லி ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் வாய்ப்பே இல்ல ராசன் சொல்றது நீங்க ஈஸியா முடிச்சு போயிடுவீங்க. பிரியா சொல்லுங்க சார். விக்னேஸ்வரி மேடம் வரேன். விக்னேஸ்வரி அப்படிதான் இருக்கீங்களா? கரெக்ட் சார். நீங்க சொன்னது கரெக்ட் சார். ஓகே மேடம். குருபிரசாத். பிரியா. குருபிரசாத். நீங்களும் காகம் பட்சி சார். இருங்க சார், குருபிரசாத் சார் முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிங்களா? காகம் பட்சி எப்படி இருப்பீங்கன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுக்குற ஆளா இருப்பீங்க நீங்க. ஆமா சார். ஆமா கரெக்ட் சார். ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதாவது எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டீங்க, எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவீங்க. ஆமா சார். ஆமா எஸ் சார். பிரியா சார். காகம் சென்டிமெண்ட்ல கூட வீக்கா சார்? காகம் சென்டிமெண்ட்ல வீக்கா? அது இன்னும் பார்க்கணும். அது நட்சத்திர பட்சின்னு கண்டுபிடிச்சு அங்க தெரியும். அதுல சார் கிருஷ்ணாங்க சார். கிருஷ்ணா. நீங்க ஆந்தை பட்சி. நீங்க அப்படிதான் இருப்பீங்க. எப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இதெல்லாம் முடியவே முடியாது, வாழ்க்கையில தான் சாதிக்கிறதே முடியாதுப்பா, அதை இப்படி முடிச்சிருவீங்க. நீங்க சாஃப்ட்வேர் பர்சனா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, டப்புன்னு ஒரு கீ போடுவீங்க, டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இது சாதாரண விஷயம். 10+10 எவ்வளவு கேட்ட யோசிச்சுட்டு இருப்பீங்க. 10+10 என்னப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க.
அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டமான விஷயத்தை நீங்க சூப்பரா முடிப்பீங்க. சூப்பரா டக்கு டக்குன்னு ஈஸியா செய்யக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப யோசிப்பீங்க. இது செய்யறது எப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு. அதாவது சார், யாராவது என்கிட்ட வந்து உன்னால இதை முடியாதுன்னு சொன்னா அது எப்படினாலும் முடிச்சிருவேன் சார். சும்மா இருந்தாலும் இருப்பேன். உன்னால முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். அப்படி சொல்லுங்க சார். என்னோட பட்சி வந்துட்டு மயிலுங்க சார். ஆனா என்னோட பேர் வந்து மணிகண்டன் சார். இது ரெண்டுமே வேறுபடுமா இல்ல ஒரே இதுல பயணிக்குமா சார்? வேற வேற சார். உங்க பேர் பட்சி வேற. நீங்க மயில் எப்படி கண்டுபிடிச்சீங்க? நட்சத்திர பட்சி மயிலை எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஜாதகத்துல சார். ஜாதகத்துல வந்துட்டு பறவை வந்துட்டு மயில் இருக்கு சார். ஓகே, நம்ம அது கிளாஸ்ல வரும்போது நமக்கு தெரியும் எப்படி நட்சத்திர பட்சி கண்டுபிடிக்கிறது, எப்படி பேர் பட்சி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். இப்போ உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்? மணிகண்டன். மணிகண்டன். ஆனா உங்களுக்கு ஆந்தை வருவாங்க சார். சாரி, வள்ளூர் வருவாங்க. நீங்களும் கிட்டத்தட்ட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் செய்யுங்க. ஒரு விஷயம் செய்யணும்னா பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. டக்கு டக்குன்னு எடுத்து வைக்க மாட்டீங்க. சார் வணக்கம், என் பேர் கண்ணன். இப்போ வந்து கேகேசின்னு மாத்திருக்கேன் சார். கேகேசி. பிரியா சார். வரேங்க ஒரு நிமிஷம். பிரியா மேடம். கண்ணன், இது எத்தனாவது கிளாஸ்? இதுக்கு என்ன அமௌண்ட்? இது பிடிஎஃப் கிடைக்குமா அல்லது வீடியோ கிடைக்குமா அப்படிங்கிறது இப்ப நம்ம கிளாஸோட டீடைல் பேசிடலாம் சார். மத்த கிளாஸுக்கான டீடைல் எல்லாமே சார் சொல்லுவாங்க. இப்போ வளர்பிறையில ஒரு பட்சி, தேய்பிறையில ஒரு பட்சின்னு சொல்றாங்களே, அப்படியா சார்? இல்ல எப்பயுமே ஒரே பட்சியா தான் இருக்குமா உங்க சார்? பட்சி நீங்க பிறக்கும் போது நீங்க வளர்பிறையா தேய்பிறைன்றதை பார்த்து அந்த பட்சினா அந்த பட்சி தான் நீங்க. இல்ல, அது வளர்பிறை பட்சி தான் சார். ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க வளர்பிறை வரைக்கும் உங்களுக்கு ஒரு பட்சி இருக்கும், தேய்பிறைக்கு ஒரு பட்சி இருக்கும்னு சொல்றாங்களே, அதான் அது எப்படி? நீங்க பிறக்கும் போது நீங்க வளர்பிறையில பிறந்திருந்தீங்கன்னா இப்ப உங்களை பட்சி ஆந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஆந்தை தான் நீங்க உங்களுக்கு ஃபுல்லாவே. அது வளர்பிறையா இருந்தாலும் சரி தேய்பிறை நீங்க ஆந்தையில தான் இருப்பீங்க. ஓ, இப்ப நட்சத்திர பட்சி பெயர் பட்சி இதுல எதுங்க சார் ஃபாலோ பண்ணணும் மெயினா? நட்சத்திர பட்சி எப்ப ஃபாலோ பண்ணா, எங்கெல்லாம் பேர் முன்னிலைப்படாதோ அங்கெல்லாம் நட்சத்திர பட்சி ஃபாலோ பண்ணணும். எங்கெல்லாம் பேர் முன்னிலைப்படுமோ அங்க பெயர் பட்சி தான் ஃபாலோ பண்ணணும். அது நம்ம கிளாஸ் வேணும் தெளிவா சொல்லி கொடுப்போம். லிஸ்டே கொடுப்போம். தேங்க்யூ சார். என் பேர் கோபாலகிருஷ்ணன். பிரியா சொல்லுங்க சார். பிரியா மேடம்கான பட்சி வந்து ஆந்தை பட்சி. என்னோட பேர் வந்து கண்ணன். இப்ப கேகேசின்னு மாத்திருக்கேன் சார். கண்ணன் ஓகே தான் சார். கேகேசி ரெண்டுமே ஒரே பட்சி தான் வராங்க. ஓகே தான். என்னங்க சாருலதா? கண்ணனுக்கு சாருலதா மேடம் உங்களோட பட்சி வந்து வள்ளூர் பட்சி. டார்கெட் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணும்பா. அப்படி பண்ணுவீங்க. இப்போ காலையில எழுச்சி சமைக்கணும்னா கூட முன்னாடியே பிளான் பண்ணிருவீங்க. நாளை காலையில எழுச்சி இது செய்யணும் அது செய்யணும் அது செய்யணும் சொல்லி பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலையில எழுச்சி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. தண்டபாணி என்ன பட்சி சார்? தண்டபாணி. ஆமா. நீங்க வள்ளூர் பட்சி சார். கண்ணனுக்கு பட்சி சொல்லலையே சார். வள்ளூர் பட்சி சார். கண்ணன் சார் வள்ளூர் பட்சி உங்களுக்கு. இனிஷியல் சேர்த்து சொல்லலாமா சார்? இல்ல பேர் மட்டும் சொல்லணும்? பேர் மட்டும் தான் சார் சொல்லணும். கார்த்திகேயன் சார் வள்ளூர் பட்சி. தேவி சார். தேவி. இப்பதான் புதுசா வராங்க பாருங்க. இவ்வளவு நேரம் வந்து அதாவது ஆந்தை வள்ளூர் ஆந்தை காகம் மட்டும் தான் நிறைய பேர் இருந்தீங்க. ஒரே ஒரு மயில் ஒருத்தவங்க வந்தாங்க. இப்ப தேவி பிரியா வந்திருக்காங்க பாருங்க. கோழில வந்திருக்காங்க. கோழி பட்சி எப்படி தெரியுங்களா? ஃபேமிலி ஓரியன்டா இருப்பீங்க. எது வந்தாலும் உங்க ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். அங்க ஃபேமிலி ஓரியன்டா இருப்பீங்க. ரொம்ப அமைதியான கேரக்டரா இருப்பீங்க. ரொம்ப சாஃப்டான கேரக்டரா இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் பண்ண நினைச்சாலும் தூக்கிடுவீங்க நீங்க. 100% கரெக்ட் சார். அந்த பர்சன் சொல்றீங்க அவ்வளவுதான். ஃபினிஷ்ட், நாட் கம்ப்ளீட்டட், ஃபினிஷ்ட். குமார் பேர். குமார் சார். எஸ் சார். எஸ் சார். குமார் சார் காகம் பட்சி நீங்க. செந்தில் குமார் சார். செந்தில் குமாருக்கு சார். செந்தில் குமார் சார். செந்தில் குமாருக்கு வந்து நீங்களும் யாருன்னா காகம் பட்சி வருவீங்க. சாரி காகம் இல்ல, கோழி பட்சி. ஹேமலதா சார். ஹேமலதா மேடம். ஹேமலதா மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ் எழுதும்போது உங்க பேரை என்ன எழுத்துல எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஹேல வரும் சார். ஏ வராது. ஹே. ஹே. ஆமா சார். ஹே. அப்ப நீங்களும் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா கோழி பட்சி. சண்முகம் சார். சார் அது கோழி பட்சி சொல்லுங்க சார். சார் பஞ்ச பட்சியில ஒரு டவுட் சார் எனக்கு. ஒரு நிமிஷம் சார். கோழி பட்சி சொல்லிட்டு வர உங்களுக்கு டவுட்.
கோழி பட்சி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஃபேமிலி ரிலேட்டடா எல்லாரும் குடும்பம் அப்படியே எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைப்பீங்க, எல்லாரும் சந்தோஷம் கூட்டமா இருக்கணும்னு நினைப்பீங்க. கூட்டம் மீன்ஸ் எல்லாரும் ஒன்னா ஒரே இதுல இருக்கணும்னு நினைப்பீங்க. நீங்க ரொம்ப பொறுமையா இருப்பீங்க, சாஃப்டா இருப்பீங்க, ஜாலியா அப்படியே பேசிட்டு இருப்பீங்க. அப்போ உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. யாராவது உங்களை சீண்டாங்கன்னா முடிச்சு விட்டுருவீங்க. நீங்க அப்படிதான் இருக்கீங்களா மேடம்? இருங்க, பஞ்சபட்சி பத்தி ஏதோ கேள்வி கேட்கிறேன்னாரு. சார் நீங்க கேளுங்க சார். வணக்கம் சார். இப்போ மாந்திரீகத்துல இந்த பஞ்சபட்செல்லாம் பயன்படுத்தி மைய ரெடி பண்ணி யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க சார். அது 100% வேலை செய்யுது அப்படின்றாங்க. அது உண்மையா சார்? அதை பத்தி நமக்கு தெரியல சார். மாந்திரிகம்லாம் நம்ம பண்றது கிடையாது. நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்றதுக்கும் மற்றவங்களோட வாழ்க்கையை எப்படி டெவலப் பண்றதுக்கும் நமக்கு தெரிஞ்சு நம்ம பஞ்சபட்சியை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி மாந்திரிகத்துல எல்லாம் பயன்படுத்துறாங்க. பட் அதை பத்தி அவங்க கிட்ட தான் கேட்கணும். நம்ம அதை பயன்படுத்தல. எனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றது இல்ல. அதுக்கு தான் அஷ்டகர்மா பத்தி கேட்டேன் நான். அஷ்டகர்மா கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. அஷ்டகர்மா பத்தி பேசுறேன். இந்த அஷ்டகர்மா நமக்கு கிடையாது. பஞ்சபட்சி பயன்படுத்தி நமக்கு அஷ்டகர்மா வந்து சேராது. சரிங்க சார். ஒரு சந்தேகம் சார். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க நம்மள தேடி வராங்க சார். நம்ம கத்துக்கு நமக்கு வாழ்க்கையை முன்னேற்றம் பண்றோம். இப்போ மற்றவங்க யாரும் தேடி வந்தா அவங்க நம்ம கத்து தரணுமா, அவங்களுக்கு இதை சொல்லி தரணுமா சார்? சொல்லி தரணும் சார். அதாவது பஞ்சபட்சியை கத்துக்கிட்டு பிரசனம் பார்க்கலாம். பிரசனமும் சொல்லி கொடுப்போம். ஓகே ஓகே சார். அப்ப பிரசனம் பார்த்து நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் தான் சொல்லுவோம். அதுதான் நீங்க இதை செய்யுங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகேங்க சார். அதுக்கான பரிகாரம் மட்டும் சொல்லுங்க. பரிகாரம் மட்டும் சொன்னா போதும். சண்முகத்துக்கு என்ன பட்சி சார்? இருங்க ஸ்ரீபிரியா மேடம் கேட்டிருக்காங்க. ஸ்ரீபிரியா மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன எழுதுவீங்க? தமிழ் தமிழ்ல ஸ்ரீ தான் எழுதுவீங்களா? உங்களோட பட்சி ஆந்தை பட்சி. ஆந்தை பட்சியோட கேரக்டர் எப்படின்னா கஷ்டமான விஷயத்தை ஈஸியா முடிக்கிறது, ஈஸியான விஷயத்தை கொஞ்சம் கஷ்டப்படுறது. கேக்குதா சார்? சொல்லுங்க சார். வாய்ஸ் கேக்குதா சார்? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது சார். ஓகே சார். குப்புசாமி என்ன பட்சி சார் வரும்? குப்புசாமிங்களா? ஆமா சார். காகம் பட்சி வரும் சார். இப்போதைக்கு வேற பஞ்சபட்சிக்குள்ள ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. பெயர் பட்சி என்ன, நட்சத்திர பட்சி என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம கிளாஸ்ல கத்துக்கலாம். பட்சிக்குள்ள வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சார் இப்போ நாங்க இத கத்துக்கிட்டா இவங்க இந்த பட்சின்றதை எங்களால சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம் சார். ஜெயபிரகாஷ் சொல்லுங்க சார். என்ன பட்சி சார்? என்னங்க ஜெயபிரகாஷ் வரும். வாய்ஸ் விட்டு கேக்குது மேடம், கிளியரா கேட்கல. மத்தவங்க ஆஃப் பண்ணுங்க சார். ஜெயபிரகாஷுக்கு என்ன பட்சி சார் வரும்? ஜெயபிரகாஷ் ஃபர்ஸ்ட் எழுதி என்ன மேடம் எழுதுவீங்க? ஜெய தான் சார் எழுதுவோம். ஜெய தான் எழுதுவீங்களா? கோழி பட்சி மேடம். கோழி பட்சிங்களா? ஓகே சார். முத்துசரவணன் சார். முத்துசரவணன் காகம் பட்சி வருவீங்க சார். சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பட்சியை நம்ம கிளாஸ் கத்துக்கலாம். அது எப்படி கத்துக்கலாம்? கிளாஸ் டீடைல் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. பட்சி நம்ம கிளாஸ் கத்துக்கலாம். 100 பேருக்கு 100 பட்சி அவர் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. 9:45 ஆச்சு. அதனால நீங்க கிளாஸ்ல வந்து ஐயாயிட்ட கல்வி பேசுங்க. இப்ப வந்து அந்த டீச்சர்ஸ் சொல்லுங்க சார். கிளாஸ் டீச்சர்ஸ் சொல்லுங்க சார். 2 minutes சார். 2 நிமிஷம் கொடுங்க. வேற என்னென்ன பட்சிக்குள்ள ஏதாவது கேள்விகள் தான் கேளுங்க சார். பஞ்சபட்சிக்குரிய காரக தத்துவம் ஏதாவது, அது நல்லது என்ன கெட்டதுன்னு எல்லாம் சொல்லிடுவீங்களா? எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் மேடம். காரகத்துவம் சொல்லி கொடுத்துருவோம். பஞ்சபட்சிக்கு காரகத்துவம் இருக்கு, அதை சொல்லி கொடுத்துருவோம். அஷ்டபட்சிங்கிறது அஷ்டபட்சி இல்லைங்க, பஞ்சபட்சி. 5 தான் நம்ம சொல்லி தரது. இது பஞ்சபட்சி சாஸ்திரம். ஆரிஜின் தமிழ்ல இருந்து தான் வந்ததா சார், இல்ல வேற லாங்குவேஜ்ல இருந்து? தமிழ் தாங்க, முழுக்க முழுக்க தமிழ் தான். ஏன்னா பெயர் பட்சிக்கு ஆரம்பமே உங்க பேர் தமிழ் எழுதுனாதான் தெரியும். அதனால தமிழ் பெயர் பட்சி பஞ்சபட்சி. வவல்ஸ் லெட்டர்ஸோட ப்ரொனன்சியேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா சார்? எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமா, கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் சார். பெயர் பட்சியில வந்து ஒரே பேர்ல 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க சொல்ல முடியாது சார். வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கலாம்.
குமார்னு எடுத்துக்கோங்க. குமார்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா குமார்ல 100 பேருக்கும் பேசிக் கேரக்டர் அதுதான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்த சின்ன சின்ன மாற்றங்கள் எங்க வரும்னா நட்சத்திர பட்சியை பேஸ் பண்ணி மாறும். நட்சத்திர பட்சி, திதி பட்சி அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் மாறும். நன்றி ஐயா. நன்றிங்க சார். வேற ஏதாவது பட்சிக்குள்ள வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சார் இந்த பட்சி சாஸ்திரம் நம்ம தெரிஞ்ச பிறகு நமக்கு என்னென்ன இப்ப கஷ்டங்கள் இருக்குமோ அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாமுங்களா? வந்துடலாம் சார். நமக்கு என்ன கஷ்டம் இருக்கும் இப்ப வந்து எப்படி பட்சி சாஸ்திரம் கத்துக்கிட்டு அதை நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய 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 அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். சார் இப்போ வந்து குலதெய்வம் இப்ப வாயில நுழையாத மாதிரியே பேர் வைக்கிறாங்களே, அவங்களுக்கும் நம்மளால பட்சி சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம் மேடம், சொல்லலாம். வேற குலதெய்வம் எதாவது பேசுறீங்களா? என்னங்க? இல்ல குலதெய்வம் பேரு வேற காமனான பேரு, நமக்கு இந்த இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இந்த எழுத்துல பேருன்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம பலன் சொல்லிடலாம். இப்பெல்லாம் மாடல்ன்ற பேர்ல வாயிலேயே நுழையாத மாதிரி குண்டக்க மண்டக்க பேர் வைக்கிறாங்களே, அவங்களுக்கும் நம்மளால வந்து பட்சி பார்த்து எடுத்துட முடியுமா? எழுதித்தானே வேணும். வாயில நுழையாட்டி எழுதித்தானே பேர் எழுத லெட்டர் வராதா? எல்லாருக்கும் சொல்லிடலாம் சார். இதுல குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா சார் இந்த பட்சி சாஸ்திரத்துல? இந்த பட்சி மந்திரம் நீங்க சொன்னீங்கன்னா உங்க குலதெய்வத்துக்காக நீங்க சொன்னீங்கன்னா குலதெய்வம் உங்க முன்னாடி நிற்பாங்க. யாருன்னு உங்களுக்கே சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. நீங்க மத்தவங்களோட குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியுமானா இந்த மந்திரம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. உங்களோட குலதெய்வம் நீங்க வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே. அதாவது மத்தவங்களோட குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம், ஆனா அதற்கு தேவை இங்க அதிகப்படாது. அவங்கதான் நீங்க இப்ப சமைச்சு தரலாம், சாப்பிடறது அவங்களதான் இருக்கணும். அவங்க சாப்பிட்டா அவங்க பசி ஆறும். ஆனா நிறைய கேட்பாங்க ஐயா, குலதெய்வம் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு. அதனால புரியுதுங்க சார். அவங்களுக்கு அந்த மந்திரம் தேவைப்படுறவங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லி கொடுத்து அதை சொல்ல சொல்லுங்க. அவங்களுக்கே குலதெய்வம் தானா வருவாங்க. ஓகே ஓகே சரிங்க. வேற ஏதாவது கேள்விகள் கேளுங்க. என்னங்க? மயிலுக்கு என்ன குணம் சார்? மயிலுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா இல்ல எப்படிப்பட்டவங்கன்னு கேக்குறீங்களா? மயில் கேரக்டர். கேரக்டர். மயில் பற்றியோட கேரக்டர் பேசிக்காவே அடக்கி ஆளக்கூடிய தன்மை, அட்மினிஸ்ட்ரேஷன்ல சூப்பரா இருக்கும். நீங்க மயில் பட்சியாக இருந்தால் உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பரா இருக்கும். எல்லாரையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பீங்க. நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. சார் ஹீலர் சொல்றீங்க அப்படின்னா என்னங்க சார் இது? ஹீலர் வரேன் சார் இருங்க. நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. இப்ப உங்க வீட்லயே வந்து யார் சொன்னா அவங்க கேட்க மாட்டேன்றாப்பா அப்படின்றவங்க கிட்ட நீங்க போய் சொன்னா அவங்க கேட்டுருவாங்க. அது மயில் பட்சி. சார் ரக்ஷான்றது சார் கிளாஸ்ல பாத்துக்கலாமே சார். சாரிங்க. ஏன்னா இதே மறுபடியும் ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. உங்க பேர் மட்டும் இல்லாம ஃபேமிலி பேர் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு அப்படியே டீட்டெயில் போயிட்டே இருக்கும். அது நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்னா தெளிவா இருக்கும் நமக்கு. அப்ப நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பட்சியில வந்து இப்போ நட்சத்திர பட்சி, திதி பட்சி, பேர் பட்சின்னு சொன்னீங்க. இந்த 3 தான் இருக்கா சார்? வேற நிறைய இருக்கு? லக்ன பட்சி இருக்கு, ராசி பட்சி இருக்கு. லக்ன ராசி அதையும் கத்துக்கலாம். அது எப்படி அது எப்ப பயன்படுத்தணும் நம்ம கத்துக்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. ராசி பட்சி, பெயர் பட்சி இப்படி இருக்கு. இதுல எது நமக்கு செயல்படுதுன்னு எப்படியாவது கண்டுபிடிக்க முடியும்? அதான் மேடம், அதை கத்துக்கிட்டு எந்த பட்சியை எப்ப பயன்படுத்தணும். நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல பெயர் பட்சியும் நட்சத்திர பட்சியும் டே டு டே லைஃப்ல பயன்படுத்துவோம். திதி பட்சி திதி சூன்ய பரிகாரத்துக்கு, லக்ன பட்சி எப்ப பயன்படுத்துவோம், அப்புறம் நட்சத்திர பட்சி எப்ப பயன்படுத்துவோம்ன்ற அதை அப்ப மட்டும் தான் பயன்படுத்துவோம். மற்றபடி நார்மலா டே டு டே லைஃப்ல நட்சத்திர பட்சி பெயர் பட்சியும் நட்சத்திர பட்சி மட்டும் தான் பயன்படுத்துவோம். சார் இதை கேட்க வரீங்க சார்? பார்த்திபன் ராணிப்பேட்டையில சார். திரும்ப சொல்லுங்க சார். சார் பார்த்திபன் ராணிப்பேட்டையில. சொல்லுங்க சார். இல்ல சமாதானம் சொன்னோம். ஓகேங்க சார். சார் இந்த கிளாஸ் எப்ப இருந்து ஆரம்பிக்கிறீங்க? இதனுடைய டீடைல்ஸ் பண்ணுங்க. அந்த டீட்டெயிலாம் சார் சதீஷா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நான் மியூட் போட்டுக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார்.
அந்த ஹீலர் கேட்டேன் சார், அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஹீலர்னு கேட்டது மட்டும் பதில் சொல்லிடுறேன் சார். சாரி சார். ஹீலர் அப்படின்னா குணப்படுத்துபவர் சார். சக்தி நிலையில குணப்படுத்துபவர், எனர்ஜி ரிசீவ் பண்ணி குணப்படுத்தக்கூடியதான் ஹீலர். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி சார். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours அப்படிங்கிறது சார் ஒரு பெஸ்டான ஒரு கிளாஸை கொடுத்துட்டீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள் சார். ஆக்சுவலி என்னன்னா, அந்த பஞ்சபட்சியுடைய அந்த வகுப்புல ஒரு 130 பேருக்கு மேல எல்லாம் கலந்துக்கிட்டீங்க. எல்லா பேத்துக்கும் 20 பேர் இதுல பதிவு போட்டு நீங்க நடந்துட்டு கேட்டு சார் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, எனக்கு ரிப்ளை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு 10 பேர் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கப்ப கேள்வி கேட்ட அனைவருக்கும் சார் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. மீதி பேர் அனைவருக்கும் ஒரு கிளாஸ்ல ஒரு 2 மணி நேரத்துல வகுப்பு எடுக்கிறப்ப சார் வகுப்பு எடுக்கிறது ஒரு சப்ஜெக்ட், அதே மாதிரி அதுல வந்து டவுட்டை கிளியர் பண்றதுக்குன்னு ஒரு இடம், சில பேருக்கு சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறப்ப எல்லா பேத்துக்கும் அது பதிலுக்கு ரிப்ளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால மீதி நபர்கள் எதுவாக இருந்தாலும் இன்னொரு விஷயம், பட்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தாண்டி அதை எப்படி அந்த பட்சியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம இன்னும் 1000 பேருக்கு நம்மளால சொல்ல முடியும். நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வகுப்பு அப்படிங்கிறத தெளிவா அவங்களுடைய பட்சி என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, சார் சொன்ன மாதிரி ராசி பட்சி, லக்ன பட்சி, பேர் பட்சி, நட்சத்திர பட்சி, திதி பட்சி, இந்த 5 பட்சியிலையும் எந்த பட்சி எந்த நேரத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு தெளிவான விளக்கமாக வகுப்புல இருக்கிற அந்த பஞ்சபட்சி சாஸ்திர வகுப்பு ரீதியா அனைத்து விஷயங்களும் ஒரு முழுமையான நிறைவான வகுப்பாக கொடுக்க போறாரு அப்படிங்கிறத இந்த வகுப்புல ஒரு 2 மணி நேரம் அந்த சிறப்பான வகுப்புல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வகுப்புடைய தகவல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்பு அப்படிங்கிறது 11ஆம் தேதி தொடங்க உள்ளது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. 11/12/2025 வியாழக்கிழமை அப்படிங்கிறது வகுப்பு தொடங்கும். இந்த வகுப்புடைய தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துல 3 நாட்கள் நடக்கும். செவ்வாய், புதன், வியாழன். இந்த 3 நாட்களும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை, இப்ப நடந்த மாதிரி இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் நடைபெறும். மொத்த வகுப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 வகுப்புகள் அப்படிங்கிறது மொத்த வகுப்புகள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது முன்ன பின்ன முடியாத பட்சத்துல ஒரு 2 வகுப்புகள் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அது சப்ஜெக்டை பொறுத்து 10 வகுப்புகள் அப்படிங்கிறது கம்பல்சரி நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த வகுப்புடைய ஒவ்வொரு நாள் வீடியோ பதிவு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படித்த மாணவர்களுக்கு தெரியும். பொதுவாக இருக்கிற மாணவர்களுக்கு சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். ஒரு வகுப்புடைய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு கொடுக்கப்படும். அது நீங்க உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். நீங்க அதை மிஸ் பண்ணாத வரையும் நீங்க எத்தனை தடவை வேணாலும் அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். மறுநாள் காலையில உங்களுக்கு வீடியோ பதிவு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இன்கேஸ் நீங்க அட்டன் பண்ணாலும். அதே போல இதோட தகவல்கள் PDF வழியாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவிலேயே கொடுக்கப்படும். இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 3200 ரூபாய். இதை நீங்க உங்க வகுப்புல எல்லாத்துக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும், அல்லது எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. 99 52 66 35 04 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அல்லது அவரவர் எல்லாத்துடைய குழுலையும் நம்ம வாட்ஸ்அப் லிங்கே வரும். வகுப்புல இணைந்து கொள்பவர்கள் இந்த லிங்கை கிளிக் செய்து இணைந்து கொள்ளவும்னு சொல்லிட்டு அந்த லிங்கை வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் செஞ்சு நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். வேற ஏதாவது வகுப்பு தொடங்குற ரீதியா யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? டைமிங் சொல்லல சார். டைமிங் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இப்ப நடக்கிற மாதிரி தான். சர்டிபிகேட் உண்டா சார்? சர்டிபிகேட் கிடையாது. ஓகே, வேற ஏதாவது எழுதுற மாதிரி இருக்குமா சார்? PDF ஃபைலா ஏதாவது கிடைக்கும்? உங்களுக்கு PDF என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு PDF கொடுக்கணுமா, கால அட்டவணைகள், இது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது PDF வழியில் ஐயா கொடுத்துருவாரு. மீது உங்களுக்கு வீடியோ பதிவு வந்துடும். நீங்க பொறுமையா எழுதிக்கலாம். கிளாஸ் தொப்பை எழுதிக்கலாம். எழுத வேண்டிய விஷயத்தை எழுதிதான் சார் ஆகும். எல்லாமே PDF வராது. 8 மணி என்றதை விட 7 மணிக்கு 7 to 9 சேனலா இருக்கு இல்ல சார், நம்ம 8 to 10 கிளாஸ் டைம். நீங்க அட்டன் பண்ண முடியாத வீடியோ அப்படிங்கிறது பாத்துக்கலாம். ஏன்னா 7 to அப்படிங்கிறது 9 அப்படிங்கிறது எல்லாரும் ஒர்க்கிங் டைமா இருக்கும். எல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க எம்என் கிளாஸ் தெரியும், நம்மளுடைய வாஸ்து வகுப்பு எல்லாத்துலயும் தெரியும். நம்ம டைமிங் அப்படிங்கிறது எல்லாரும் படிச்சுட்டு எல்லாரும் இதை மட்டுமே முதன்மையா படிக்கல, இல்ல எல்லாரும் வேற ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுல ஃப்ரீயா இருக்கிற வந்துட்டு படிக்கணும். அப்ப நம்ம எல்லாத்துக்கும் கன்வீனியன்டான டைம் தான் நம்ம பார்க்கணும். 8 to 10 அப்படிங்கிற டைம். நம்ம வகுப்புகள் அனைத்துமே இதே நேரத்துல தான். புரியல மேடம். இதுல எக்ஸாம் ஏதாச்சும் இருக்குங்களா சார்? எக்ஸாம்ல இருக்க முடியாது. நீங்க தான் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கத்துக்கிட்டோமா அப்படின்னு நீங்க கேள்வி பதிலா ஏதாவது டெஸ்ட் ஏதாவது இருக்காங்க சார்? அதுக்கு 100 கிளாஸ்ல புக்ஸ் உண்டா சார்? புக்ஸ் எல்லாம் புக்ஸ் நீங்க கிளாஸ் அப்படிங்கிறது வீடியோ PDF ஃபைல் வரும். PDF ஃபைல் வரும்.
2ல வந்து உங்களுக்கு ஓகே பிடிஎஃப் ஃபைல் ஒரு என்னென்ன சப்ஜெக்ட் கால அட்டவணை இது மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்டுகள் பிடிஎஃப் ஃபைல் கொடுக்க முடியுமோ அது மாதிரி விஷயங்கள் வரும். மீதி விஷயங்கள் வீடியோ பதிவாகவே மொத்தமாகவே வந்துடும். அதை நீங்க நோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, எழுதி பண்ணலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. இது சார்ந்த புக்ஸ் ஏதாவது இருக்குன்னா சார் ரெஃபர் பண்ணுவார், நீங்க வாங்கிக்கலாம். ஓகே இல்ல சார் அந்த வீடியோல பேசும்போது சார் வீடியோல பேசுறது டெக்ஸ்ட் ஆகி வருமான்னு கேக்குறேன் பிடிஎஃப். அப்படியெல்லாம் வராது, அப்படியெல்லாம் வராது, ஓகே அப்படியெல்லாம் வராது. பஞ்சபட்சி சாஸ்திர ரீதியா விஷயங்கள் அனைத்தும் உண்டு. சார் மெயில் ஐடிக்கு கிளாஸ் வீடியோ வந்துருங்களா? வந்துடும் மேடம், கண்டிப்பா கண்டிப்பா வந்துடும். அதே போலதான் வரும், அதே போல. சதீஷ் சார் இன்ஸ்டால்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிளாஸ் எண்டிங்ல அப்படின்னு. அதனால சார் கட்டணம் குறைவாக இருக்கும். ஓகே, வகுப்பு அப்படிங்கிறது 10 நாள் அப்படிங்கிறது பிக்சட் கிடையாது. ஒரு வகுப்புகள் சப்ஜெக்ட் முடியாத விஷயத்துல எக்ஸ்டெண்ட் ஆகும். மினிமம் 10 நாள் அப்படிங்கிறது. முழுமையான பஞ்சபட்சி இதில் அடிப்படை உயர்நிலை அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக பஞ்சபட்சி சாஸ்திர வகுப்பு அப்படிங்கிறது மொத்தமாக நடக்கும். வகுப்புல அனைவரும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நம்ம வகுப்பு அப்படிங்கிறது வியாழக்கிழமை 11ஆம் தேதி எல்லாரும் இணைந்து கொண்டு மீண்டும் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். நான் உங்கள் அஸ்ட்ரோவாஸ்து சதீஷ்குமார். இந்த அற்புதமான வகுப்பை நடத்தி கொடுத்த கோபி சரவணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்ட்ரோவாஸ்து சதீஷ்குமார். இடைவெளி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. நன்றி 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 சார். நன்றி நன்றி.